லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ முகமது கோரி. ஸோ ஆஃப்டர் கோரிக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ராஜ்யம் நிறைய பிரிஞ்சிச்சு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பண்ணதை ரிவிஷன் பண்ணிட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கோரின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கேருந்து வந்தவர் முகமது கோரி. அவர் இங்கேருந்து இதுவரையும் பெங்கால் வரையும் கேப்சர் பண்ணான்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? பெங்கால் வரையும் கேப்சர் பண்ண பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் கோரி டெத்து. ஸோ கோரி டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இடங்கள் சரிசமா பிரிக்கப்படுது. ஸோ கஜினின்ற ஒரு இடத்த யார் ரூல் பண்றா அப்படின்னா கஜினின்ற ஒரு இடத்த யார் ரூல் பண்றா? யால்தூஸ் ஒரு ஆள் ரூல் பண்றாரு. ஒரு ஆள் ரூல் பண்றாரு. முல்தான், இங்க இருக்க முல்தான் யார் ரூல் பண்றா? இங்க இருக்க முல்தான் யார் ரூல் பண்றா அப்படின்னா குத்பாஜா. சரிங்களா? இங்க லாகூர்ல இருந்து டெல்லி வரை யார் ரூல் பண்றா? இங்க லாகூர்ல இருந்து டெல்லி வரை யார் ரூல் பண்றா? குத்துபுதீன் ஐபக் வந்து ரூல் பண்றாரு. இங்க பெங்கால் அண்ட் பீகாரை யார் ரூல் பண்றா அப்படின்னா பக்தியார் கில்ஜி. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. ஒரே விஷயம் கமெண்ட்ஸ் வர மாதிரி செக் பண்ணிக்கிறேன். பக்தியார் கில்ஜி. ஸோ இந்த விஷயம் நம்ம பார்த்தோம். அதாவது கோரின்றது வந்து படையெடுத்து வந்து இந்தியாவில் நிறைய இடத்த ஜெயிச்சாரு. அந்த படையெடுப்பின் போது அவர் இறந்து போயிட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ராஜ்யங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பிரியுது. சரிங்களா? ஸோ கஜினின்ற ஒரு இடத்த யார் ரூல் பண்ணா? யாழ்து ரூல் பண்றாரு. குத்பாஜாவை முல்தான்ற இடத்த குத்பாஜா ரூல் பண்றாரு. லாகூர்ல இருந்து டெல்லியை யார் ரூல் பண்றாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக் ரூல் பண்றாரு. பக்தியார் கில்ஜி என்ன பண்றாரு? பெங்கால ரூல் பண்றாரு. ஸோ இது வரைக்கும் புரியுதா? லாஸ்ட் கிளாஸ் நம்ம இதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தானேட்ஸ் பார்த்தோம். ஸோ குத்புதீன் ஐபக் என்ன பண்ணாரு அப்படின்னா கோரி மறைவுக்கு பின்னாடி இந்தியாவில் ஒரு டைனாசிட்டி உருவாக்குறாரு. அவர் ஒரு அடிமை வம்சம்னு சொல்லி உருவாக்குறாரு. ஸோ டெல்லியை தலைமையா வச்சு ஒரு தலைவர் ரூல் பண்ணனால டெல்லி சுல்தானேட் சொல்றாங்க. ஸோ டெல்லியை தலைவரா வச்சு ஒரு ஆள் ரூல் பண்ணனால டெல்லி சுல்தானேட் சொல்றாங்க. 1206 இருந்து 1526 வரை என்னது டெல்லி சுல்தானேட்ஸ் தான். புரியுதா? 1206 இருந்து 1526 வரை அந்த காலகட்டம் வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் காலம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, எந்த மரபை சேர்ந்தவங்கன்னா தர்கோ ஆப்கானிஸ்தான் மரபு. நம்ம இதை பார்த்தோம். துருக்கியது மற்றும் ஆப்கானிஸ்தான் 2 பேரும் கலவை தான் இந்த வம்சம் சேர்ந்தவங்க. எக்ஸாம்பிள் முகமது கோரியோட படையெடுப்புல வந்த மேக்சிமம் எல்லாருமே யாரு எல்லாருமே ஆப்கான் ட்ரைப்ஸ், ஆப்கான் அண்ட் டர்கிஷை சேர்ந்தவங்க தான். சரிங்களா? நம்ம இது எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? ஒரே வம்சம் வந்து பார்த்தோன்னா 300 வருஷம் ரூல் பண்ணல, 320 வருஷம் ரூல் பண்ணல. மொத்தம் 5 வம்சம் ரூல் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வம்சம் தான் நம்ம ஸ்லேவ் டைனாஸ்டி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸ்லேவ் டைனாஸ்டில ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக் பார்த்தோம், இல்துமிஷை பார்த்தோம், ரஷ்யா சுல்தானாவை பார்த்தோம், பால்பனை பார்த்தோம், நசருதீன் முகமதை பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஆளா மறுபடியும் பார்ப்போம். ஸோ ரிவிஷன் மாதிரி வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தான் யாரு? ஃபவுண்டர் ஆஃப் ஸ்லேவ் டைனாஸ்டின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இவர் தான் ஃபவுண்டர். குத்புதீன் ஐபக் தான் ஃபவுண்டர். சரிங்களா? இவர் வந்து யாருன்னா கோரியோட அடிமை. பண்டகன் ஸ்லேவ்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கோரியோட அடிமை. ஸோ மிலிட்ரி ஸ்லேவ்னு சொல்லுவாங்க. என்ன சார் மிலிட்ரி ஸ்லேவ்னா மிலிட்ரிக்காண்டி மட்டுமே உங்களுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. 1206 ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனாஸ்டி அடிமை ஒரு வம்சத்தை ஆரம்பிச்சனால இந்த வம்சத்தை என்ன சொல்லுவாங்க? அடிமை வம்சம் சொல்றாங்க. இந்த வம்சத்துக்கு வேற என்ன பேர்னா மம்லுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அரபிக்ல அதுக்கு பேர் மம்லுக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இவர் என்னதான் பண்ணார் அப்படின்னா இவர் வந்து அடிமையா இருந்தார்ல, ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு என்னத்தையும் வாரி வழங்கினார். என்ன பண்ணாருன்னா லேக்ஸ் கணக்குல காசா அள்ளி இறைச்சாரு. ஸோ இவரோட மனப்பான்மை பார்த்து இவர் லக்ஷ் பாக்ஷான்னு சொல்லி மக்கள்லாம் கூப்பிட்டாங்க. ஸோ இது டிஎன்பிசி கொஸ்டின். லக்ஷ் பாக்ஷான்னு சொல்லி டெல்லி சுல்தானால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முகமது கோரி. சரி, குத்புதீன் ஐபக். புரியுதா? அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் என்ன பண்ணாரு? குத்துப்மினார்னு ஒரு விஷயத்த கட்டினார். ஏன் குத்துப்மினாரை கட்டினார் அப்படின்னா பக்தியார் கில்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பெங்கால் அண்ட் பீகாரை ரூல் பண்றேன்னு சொல்லி பக்தியார் கில்ஜின்னு ஒரு ஆளை பார்த்தோம். இவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரோட நினைவா என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் மெமரிக்காண்டி அந்த குத்துப்மினார் சொல்லிட்டு ஒரு இடத்த டெல்லியில கட்டுவார். இவரோட மெமரிக்காண்டி என்ன பண்ணுவார்? இவர் நினைவிடத்துக்காண்டி என்ன பண்ணுவார்னா குத்துப்மினார் சொல்லிட்டு ஒரு இடத்த கட்டுவார். புரியுதா? குத்துப்மினார் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. ஆக்சுவலா கட்ட ஆரம்பிச்சதே இவர், கட்டி முடிச்சது ஒரு மாப்பிள்ள. அதை பார்ப்போம். பக்தியார் கில்ஜி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இறந்ததுக்காண்டி குத்துப்மினார் கட்டியிருப்பார். அடுத்து வந்து பார்த்தா வேற என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா யால்தூஸ்னு ஒரு ஆள் இருப்பார். நம்ம பார்த்தோம், யாருப்பா அந்த யால்தூஸ்?
தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த கஜினின்ற இடத்த ரூல் பண்ணார்ல, இவர் தான் அந்த யால்தூஸ். இவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். யால்தூஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். யாரு? ஐபக். கல்யாணம் பண்ணி என்ன பண்ணார்? தன்னோட மிலிட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ணிப்பார். ஆக்சுவலா இவர் வந்து பார்த்தா எங்க இருந்து இங்க ரூல் பண்றாரு? லாகூர்ல இருந்து தனியா மேப் வரையிறேன் பாருங்க. தனியா மேப் வரையிறேன். டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுது, பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லாகூர்ல இருந்து டெல்லி வரை ரூல் பண்ணாரா? லாகூர்ல இருந்து டெல்லி வரை யார்? ஐபக் ரூல் பண்ணாரு. ஐபக் ரூல் பண்ணாரு. ஸோ இதுல லாகூர்ன்றது என்னன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஒரு ஐபக்கோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் தான் அது லாகூர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ டெல்லின்றது என்ன கேபிட்டல் அப்படின்னா மிலிட்ரி கேபிட்டல். டெல்லின்றது என்ன கேபிட்டல்? மிலிட்ரி கேபிட்டல். புரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 கேபிட்டல் ரூல் பண்ணாரு. இது மட்டும் இல்லாம யால்தூஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தன்னோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறார். ஸோ மிலிட்ரி ஸ்ட்ரென்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறார். ஆல்ரெடி லாகூர்ல இருந்து டெல்லி வரையும் ஃபுல்லாவே யார் கண்ட்ரோல்? குத்மின் ஐபக். இங்க பக்தியார் குல்ஜியோட இடமும் இவர்கிட்ட வந்துருச்சு. ஸோ யால்தூஸ் இடத்தையும் என்ன பண்றாரு? கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி மொத்தமா என்ன பண்ண தன்னோட சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். யாரு? குத்மின் ஐபக் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இவர் எப்படி இறந்து போனார் சார்? எப்படி இறந்து போனான்னா 1210 ஹார்ஸ் போலோ அப்படின்ற ஒரு சௌகான்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல ஆடும்போது குதிரையில ஓடிட்டு இருப்பாரு. ஓடிட்டு இருக்கும்போது கீழே தவறி வந்து கல்லில் அடிபட்டு இறந்துடுவார். கல் அடிபட்டு இறந்துடுவார். இது டிஎன்பிஎஸ்சி கோச்சிங். எந்த டெல்லி சுல்தான் வந்து பார்த்தோம்னா ஹார்ஸ் போலோ கேம் ஆடும்போது இறந்து போனாங்கன்னா குத்புதீன் ஐபக். இதுவரை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். குத்புதீன் ஐபக் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்னா ஸோ இவர் வந்து கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணார். நம்ம சொன்ன இனிஷியலா லாகூர்ல இருந்துச்சு டெல்லி ஷிஃப்ட் பண்ணார். ஸோ 2 கேபிட்டல் இருந்துச்சு ஒரு காலத்துல. ஸோ குத்துப் மினாரை வந்து கட்டினாரு, அடித்தளம் போட்டார். ஸோ இதுதான் அந்த குத்துப் மினார். டெல்லியில இருக்குல்ல, டெல்லியில இருக்கு. ஓகேவா? ஸோ புரியுதாமா? இதுவரை புரியுதாமா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிட்டு நான் சொல்றேன். இதுவரையும் புரியுதா? கிளியரா இருக்கா? கேக்குதா? ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா? கேக்குதா? இதுவரையும் புரியுதாமா? இதுவரையும் புரியுதா? சரிம்மா, அடுத்து போலாமா? அடுத்து இல்துமிஷ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததா இல்துமிஷ் மறுபடியும் பார்ப்போம். இல்துமிஷ் வந்து பார்த்தோம்னா இவரோட சன்னின்லா. யாரோட சன்னின்லா? ஐபக்கோட மாப்பிள்ள. ஐபக்கோட மாப்பிள்ள தான் யாரு? இந்த இல்துமிஷ். ஐபக்கோட மாப்பிள்ள தான் இந்த இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் தான். ஏன்னா ஸ்லேவ் டைனஸ்டி ரியல் ஃபவுண்டரே இவர் தான். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. உண்மையா ஸ்லேவ் டைனஸ்டி இந்தியா நிறுவனவர் யார் அப்படின்னா இல்துமிஷ். ரியல் ஃபவுண்டர் இவர் தான். ரியல் ஃபவுண்டர். 1210 இவர் ஆட்சிக்கு வருவாரு. வந்த உடனே சூப்பரா ரீஃபார்ம் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார்? சூப்பரா ரீஃபார்ம். என்ன ரீஃபார்ம்லாம் பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் சில்வர் காயின்ஸ் அப்படின்னு விஷயத்தை கொண்டு வர. சில்வர் காயின் தங்கா. சில்வர் காயின்ஸ் தங்கான்னு சொல்லுவாங்க. காப்பர் காயின்ஸ் பேர் என்ன? ஜித்தால்னு சொல்லுவாங்க. காப்பர் காயின்ஸ் என்னன்னு சொன்னா ஜித்தால்னு சொல்லுவாங்க. ஜித்தால்னு சொல்லுவாங்க. இது 2 முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஸோ காப்பர் காயின் அண்ட் சில்வர் காயின்ஸை யார் வந்து கரன்சிஸ்ல கொண்டு வந்தார் அப்படின்னா இல்துமிஷ். இல்துமிஷ் இல்ல, அது காப்பர் காயின்ஸுக்கு அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஜிட்டல். சில்வர் காயினுக்கு அது பேர் தங்கான்னு சொல்லுவாங்க. தங்கான்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரியுதா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்லேவ் டைனஸ்டியே ஒரு மிகச்சிறந்த மன்னர் இவர் தான். மிகச்சிறந்த மன்னர் மாப்பிள்ளன்னு சொல்லி பார்த்தோம். என்னெல்லாம் நடந்துச்சு? இவர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்னா 1216 இல்துமிஷுக்கும் அந்த யால்தூஸ் சொல்லிட்டு ஒரு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த கஜினின்ற இடத்துல ரூல் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? கஜினி இடத்துல ரூல் பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த ஆளுக்கும் இல்துமிஷ் சண்டை வருது. நீ பெரியா நான் பெரிய. ஏன்னா யால்தூஸ் வந்து குத்புதீன் ஐபக் போனதுக்கு அப்புறம் அந்த டெல்லியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். அப்ப இல்துமிஷ்க்கு அது பிடிக்காது. என் ஊரை எனக்கு பார்த்து தெரியும், உங்க வேலையை பாருன்னு சொன்னோம். இவங்க 2 பேரும் சண்டை வந்தது. இந்த சண்டையில இல்துமிஷுக்கும் யாரும் சண்டையில யால்தூஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுவார். யால்தூஸ் வந்து டிஃபீட் பண்ணி இவரை கொண்டுவார். யாரு? இல்துமிஷ் வந்து கொண்டுருவார். யால்தூஸ் இனிமே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி டிஃபீட் பண்ணி அவர் கொண்டுருவார். டிஃபீட் பண்ணி கொண்டுட்டு கஜினியை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறாரு. அடுத்தது முல்தான் இருப்பான். முல்தான்ல யார் ரூல் பண்ணா? குத்பாச்சா. இவரையும் டிஃபீட் பண்ணி கொண்டுருவார். இவரையும் டிஃபீட் பண்ணி என்ன பண்ணுவார்? கொண்டுருவார். மேப் பார்ப்போமா? மேப்ல வரையணும் பாருங்க. மேப்ல பாருங்க. ஆக்சுவலா ஐபக் காலத்துல இப்படி இருந்துச்சா? ஐபக் காலத்துல இப்படி இருந்துச்சா? இவர் என்ன பண்ணாரா? இவர் காலத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். இங்க கஜினி இருக்கா? இங்க லாகூர் இருக்கு, இங்க டெல்லி இருக்கு, இங்க முல்தான் இருக்கு. எல்லா பிளேஸையும் கேப்சர் பண்ணிட்டார். எல்லாத்தையும் மொத்தமா அந்த கோரி ஆட்சி பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி கொண்டு வந்துட்டார். கோரி ஆட்சி பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வந்துட்டார். எங்க? கஜினில இருந்து பீகார் வரையும் இவர் ஆட்சி கொண்டு வந்துட்டார். கஜினில இருந்து பீகார் வரையும் இவர் ஆட்சி கொண்டு வந்துட்டார். யாரு? இல்துமிஷ். அதனாலதான் இவர் வந்து ரியல் ஃபவுண்டர்னு சொல்றோம். ஸோ கஜினியை கேப்சர் பண்ணாரு. யால்தூஸை டிஃபீட் பண்ணாரு. யால்தூஸ் டிஃபீட் பண்ணி இந்த பிளேஸை கேப்சர் பண்ணாரு. அப்புறம் முல்தானை கேப்சர் பண்ணி யார் டிஃபீட் பண்ணாரு? குத்பாச்சாவை டிஃபீட் பண்ணி என்ன பண்ணாரு? முல்தானை கேப்சர் பண்ணாரு. ஆல்ரெடி லாகூர்ல இருந்து டெல்லி வரை இவர் கேபிட்டல் தான். பக்தியார் கல்ஜி போனதுக்கு அப்புறம் குத்புதீன் ஐபக் சேர்த்துப்பார். ஸோ இந்த மாதிரி மொத்தமா அந்த
கோரி எந்த இடத்த ரூல் பண்ணாரோ கஜினி இருந்து பீகார் வரையும் அந்த இடத்த ஃபுல்லா யார் கேப்சர் பண்றா? இல்துமிஷ் கேப்சர் பண்றாரு. ஸோ புரியுதாமா? புரியுதாமா? இப்போ இந்த இயர் ரொம்ப முக்கியம். 1216 தான் என்ன பண்ணாரு? இல்துமிஷ் வந்து யாதூச் டிஃபீட் பண்ணாரு. 1217 என்ன பண்ணாரு? குத்பாச்சாவை டிஃபீட் பண்ணாரு. புரியுதாமா இதுவரை? புரியுதா? அடுத்தது ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன் போடுங்க, நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து 1221 மங்கோலியர் படையெடுப்பை தடுத்துனது எப்படி அப்படின்னா ஒரு டிப்ளமேட்டிக் மூவால என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ சங்கீஸ்கான் ஒரு ஆள் இருப்பார். சங்கீஸ்கான் ஒரு ஆள் பயங்கரமான சைக்கோ. நம்ம கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மங்கோலியன்னு சொல்லுவோம், மங்கோல்ஸ் சொல்லுவோம். இந்த ஆள் என்ன பண்ணுவான்னா படையெடுக்கிறமோ சூழல் வரும், அதை தடுத்து நிறுத்துவார். எப்படின்னா இவருக்கும் இந்த ஜலாலுதீன் மங்கள் பாரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஜலாலுதீன் மங்கள் பாரேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். இவனுக்கு 2 பேர் ஆகவே ஆகாது. இவன் 2 பேர் ஆகாது. இவன் என்ன பண்ணுவான்னா சிந்து பகுதியை வந்து ஒழிஞ்சுப்பான். சண்டையில வந்து சிந்து பகுதியில ஒழிஞ்சுப்பான். ஒழிஞ்சுக்கிட்டனால இந்தியாவில படையெடுத்தவரமோ சூழல் வரும். இல்துமிஷ் காலத்துல வரும். அப்ப என்ன பண்ணுவா, இவனை புடிச்சு என்ன பண்ணுவாரு? சங்கீஸ்கான்ட்ட புடிச்சிருவாரு, சரண்டர் பண்ணிடுவாரு. இல்துமிஷ் என்ன பண்ணுவாரு? இந்த ஜலாலுதீன் மங்கள் பாரையே அவைக்கே வருவான், டெல்லிக்கே வருவான். டெல்லிக்கு வந்து உதவி கேட்பான். இவன் புடிச்சு என்ன பண்ணுவாரு? சங்கீஸ்கான்ட்ட சரண்டர் பண்ணிடுவாரு. சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த சட்லஜ் ரிவர் தாண்டி வரக்கூடாது. இங்க வந்து சட்லஜ் ரிவர்னு ஒரு ரிவர் போகும். இங்க வந்து சட்லஜ் ரிவர்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரிவர் போகும். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ஒட்டி இப்படி ரிவர் போகும். இந்த ரிவரை தாண்டி மங்கோல்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அக்ரிமெண்ட் போட்டுவாரு. சொல்றது புரியுதாமா? ஸோ இதுதான் ராஜதந்திரம் சொல்றாங்க. மங்கோலியர் படையெடுப்பை தடுத்துறதுல டெல்லி சுல்தான் யாரு அப்படின்னா யாரு? இல்துமிஷ். புரியுதா? இல்துமிஷ். இதுவரையும் புரியுதாமா? அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்து எப்படி நடந்துச்சா, சகல்கனின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் உருவாக்குனாரு. சகல்கனி அப்படின்னா 40 நார் படைன்னு சொல்லுவாங்க. 40 நார் படைன்னு சொல்லுவாங்க. அதாவது 40 நோபல்ஸ் குரூப்பா இருப்பாங்க. அந்த படைக்கு பேர் தான் சகல்கனின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே டர்க்கி நோபல் சொல்லுவாங்க. டர்க்கிஸ் மூலம் தான் ரூல் பண்ணுவாங்க. யாரையுமே விட மாட்டாங்க. டர்க்கி, ஆப்கானிஸ்தான் 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்களை தவிர யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதான் நான் சொன்னேன், இந்தியாவை சேவ் பண்ணாரு மங்கோலியன் அட்மினிஸ்ட்ரேஷன். எதுக்கு? இந்த பிரின்சஸ் வந்து குரிஸ்மின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் ஒருத்தர் இருப்பாரு. யாரு? ஜலாலுதீன் மங்கள் பாரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து ஷெல்டர் கொடுக்க மறுத்தனால சங்கீஸ்கான் படையெடுப்பு சூப்பரா தப்பிச்சாரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா குத்துமினார் கட்டி முடிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம். குத்துமினார் கட்ட ஆரம்பிச்சது இல்துமிஷ். கட்ட ஆரம்பிச்சு குத்பு ஐபக். கட்டி முடிச்சது வந்து யாருன்னா ஐபக். கட்டி முடிச்சது வந்து யாருன்னா இல்துமிஷ். கட்டி முடிச்சது யாரு? இல்துமிஷ். கட்ட ஆரம்பிச்சது யாரு? ஐபக். அதாவது சொல்லுவாங்க மாப்பிள்ளை இவர் தான், ஆனா போட்டுருக்க சட்டை என்னன்னு சொன்னாங்களே அதே மாதிரி அந்த குத்துமினார் கட்ட ஆரம்பிச்சு ஐபக், கட்டி முடிச்சது அவர் மாப்பிள்ளை இல்துமிஷ். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து ரஷ்யா சுல்தானா இவர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி உமன் சுல்தானேட். டெல்லியிலேயே வந்து ஒரு பெண் சுல்தான் ஆனது இவங்க தான். இவங்க யார் நாமினேட் பண்ணி, இவங்க யார் அப்படின்னா இல்துமிஷோட டாட்டர். ஸோ பயங்கரமான திறமைசாலி. ஸோ கிட்டத்தட்ட ஆம்பளை போலே இருப்பாங்க. பார்க்க தான் வந்து பொம்பளை மாதிரி, ஆனால் உருவத்துல அவங்க பண்ற செயல் எல்லாமே ஆனது ஒரு மேலோட ஆட்டிடியூட் இருக்கும். ஒரு மேல் மாதிரியே இருப்பாங்க. அவங்க ஃபேஸை தெரியாட மாட்டாங்க. மேல் போட்டு ட்ரெஸ்ஸை உருத்துவாங்க. எல்லாமே மேல் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ஃபீமேல் முஸ்லீம் மெடிவல் இந்தியா. ஸோ இவங்க ஒரே ஒரு ஆள் தான் என்னது உமன் சுல்தானேன்னு சொல்றாங்க. யார் இவங்களை வந்து அரசர் ஆக்குனதுன்னா இல்துமிஷ் வந்து சாவும் போகும்போது என்ன சொல்லுவாரு? எனக்கு அப்புறம் என் பொண்ணு தான் ரூல் பண்ணணும்னு சொல்லிடுவாரு. சரியா? ஆனா இது வந்து பார்த்தா நோபல்ஸ் ஒத்துப்பாங்களா? நோபல்ஸ்ன்றது பேர் என்னது? சகல்கனின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இவர் உருவாக்கி இருப்பார்ல, அப்பா தான் உருவாக்கி இருப்பாரு. அந்த சகல்கனின்ற 40 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க. 40 பேருமே இந்த ரஷ்யா சுல்தான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. பயங்கரமா எதிர்ப்பாங்க. ஒரு பொண்ணுக்கீழ நாங்க வேலை பார்க்கறதா, ஒரு பொண்ணுக்கீழ நாங்க வேலை பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமா அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க பெருசா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. கண்டுக்க மாட்டாங்க. பயங்கரமா வந்து பார்த்தோம்னா சண்டை போடுவாங்க. இவங்க ட்ரஸ்டட் பர்சன் யாருன்னா இவர் தான், யாட்குட் கான். ஜலாலுதீன் யாட்குட் கான் சொல்லுவாங்க. நம்பிக்கையான ஒரு பர்சன் ஜலாலுதீன் யாட்குட் கான் சொல்லுவாங்க. அபிசீனியன் ஸ்லேவ், ஒரு அடிமை தான். குதிரைப்படை தளபதியா இருப்பார். ரஷ்யா சுல்தானோட குதிரைப்படை தளபதி யாருன்னா ஜலாலுதீன் யாட்கட்டு. ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ட்ரஸ்டட் ஜெனரல். எந்த சண்டைக்கு போறனாலும் இவரு கூட வருவார். ரஷ்யா சுல்தானோட கூட வருவார். சரிங்களா? ரஷ்யா சுல்தான் கூட வரனால எப்பவுமே பக்கத்துல வச்சுப்பாங்க. இதுவும் வந்து அவங்களுக்கு பிடிக்காது, நோபல்ஸ் பிடிக்காது. ஒரு அடிமையா கூட வச்சுக்கிறாங்களே, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுவும் நோபல்ஸ் கோவம் வந்துச்சு.
இவங்க காலத்துல ராஜ்புட்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஒரு பொண்ணுக்கு நாங்க ஒர்க் பண்ண மாட்டோம், ஒரு பொண்ணுக்கு நாங்க கப்பம் காட்ட மாட்டோம், வரி கட்ட மாட்டோம்னு சொல்லுவோம். இவங்க அம்மா படையெடுத்து போவாங்க. ரத்தம்பூர் வந்து போவாங்க. ரத்தம்பூருக்கு போவாங்க. போய் எல்லா ராஜ்புட்ஸையும் அடிச்சு கொள்வாங்க. யார் யாரெல்லாம் வந்து எனக்கு கப்பம் கட்டுறோம் உயிரோட பார்த்தா செத்து போன்னு சொல்லி எல்லாரும் வெட்டி வீசிடுவாங்க. ஏன்னா ராஜ்புட்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த சண்டை போடும் போது குதிரை ஓட்டும் போது ஒரு ஆம்பளை சவாரி செய்யற மாதிரியே இருக்கும். பொண்ணு சவாரி வேகம் அவ்வளவு சூப்பரா வண்டி ஓட்டும், அவ்வளவு சூப்பரா என்ன பண்ணுவாங்க, குதிரை ரைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது இவங்க எப்படி சார் செத்து போனாங்க, இவங்க எப்படி யாரு கொண்டா அப்படின்னா, இவங்க காலத்துல ஒரு அல்துலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். இவன் யாருன்னா பத்திநாடாவோட கவர்னர். பத்திநாடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கவர்னரா இருப்பாரு. ஹரியானா பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல ஒரு கவர்னரா இருப்பாரு. இவர் வந்து ரஷ்யா சுல்தானா கீழே நான் இல்ல, நான் சுதந்திரமா ரத்தம் போரியரா ஒரே நிமிஷமா எங்க கேக்குறீங்க? ரத்தம் போரியரா ஒரே நிமிஷம் 1237 எழுதிக்கிங்க. 1237 1237. அதாவது வந்து பார்த்தோன்னா ஆட்சி அமைச்சு ஒரே வருஷத்துல இந்த சண்டை வந்துச்சு. புரியுதா? கிளியராமா? 1237 கமெண்ட்ஸ் வந்து எனக்கு லேட்டா வந்து நினைக்கிறேன். 1237 ஏடியில. புரியுதா? ஓகே, அடுத்து போலாம். சரிங்களா? 1237 தான் அந்த ரத்தம் சண்டை நடந்துச்சு. சரிங்களா? அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவர் காலத்துல அபிசினியன் அது வேறம்மா. அது வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி. அது வேற, இது வேற, அது வேற. அது அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பு ரத்தம்பூர், அது வேற, இது வேற. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரிங்களா? அது வேற, இது வேற. ரத்தம்பூர் படையெடுப்புன்றது 2 பேர் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவர் எடுத்திருப்பாங்க, இந்த அம்மா எடுத்திருப்பாங்க. அடுத்து பின்னாடி வந்து அலாவுதீன் கில்ஜி எடுத்திருப்பாங்க. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரிங்களா? ஸோ பத்திநாடாவோட கவர்னர் என்ன பண்ணிருப்பான்னா, இந்த அம்மா கீழே நான் ஒர்க் பண்ண மாட்டேன், இந்த அம்மா கீழே நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு பயங்கரமா வந்து என்ன பண்ணிப்பாரு, போர்க்குடியை தூக்கியிருப்பாரு. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த அம்மாவும் யாரு, ரஷ்யா சுல்தானாவும் கூட யார் போவா, ரஷ்யா சுல்தானாவும் கூட யாரு எப்பவும் போவா, ஜலாலுதீன் யாட்கட்டும் போறாங்க. ஜலாலுதீன் யாட்கட் 2 பேரும் வந்து போறாங்க. எங்க? அந்த பத்திநாடான்ற இடத்துக்கு போறாங்க. ஹரியானால இருக்குல்ல பட்டிநாடா, அந்த இடத்துக்கு போறாங்க. போகும்போது இவன் சண்டை போட வரான்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சண்டையை வந்து ஜெயிக்க முடியாதுன்னு அவர் தெரியும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரகிள்ஸ் சூப்பரா ஸ்ட்ரகிள்ஸ் பண்றாரு. ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரகிள்ல இவரை கொண்டு வராரு. நான் சண்டையில நேரடியா சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது தெரியும். ரஷ்யா சுல்தானாவையும் ஜலாலுதீன் நேரடியா சண்டை போட்டா ஜெயிக்க முடியாது. அதாவது திட்டத்துல வந்து பார்த்தா ரம்யா கிருஷ்ணனும் சரத்குமார், அந்த பாகுபலி படத்துல கேரக்டர் வருவாங்களா, சிவகாமி தேவி கட்டப்பா, அந்த கேரக்டர் மாதிரி 2 பேரும் ஒன்னா போனா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது தெரியும். அல்துலின் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஜலாலுதீன் யார்கட் கொண்டுருவார். அதுக்கப்புறம் இந்த அம்மா தூக்கி என்ன பண்ணுவாரு, ஜெயில போட்டுருவார். ஜெயில போட்டு ஜெயில இருக்கும்போது கல்யாணம் பண்ணிப்பார். சொல்ல புரியுதா பாரு. ஸோ ரஷ்யா சுல்தானா காலத்துல பட்டிநாடான்னு சொல்லிட்டு இடம் இருக்கு. பட்டிநாடா எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. அந்த இடத்துல ஒரு கவர்னர் இருக்காரு, அல்துலின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து பார்த்தா ரஷ்யா சுல்தானாவோட ஆட்சியை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்றாரு. அதனால ரஷ்யா சுல்தானாவும் ஜலாலுதீன் யாட்கட்டும் போறாங்க. போய் சரிசேவை போகும்போது ஜலாலுதீன் யாட்கட்டை கொண்டு வராரு. யாரு? அல்துலி கொண்டு வராரு. ரஷ்யாவை சிறை பிடிச்சாரு. பின்னாடி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. புரியுதாம்மா? இதுவரையும் புரியுதா பாருங்க. ரஷ்யா சுல்தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். புரியுதா பாருங்க. இதுவரையும் புரியுதாம்மா? கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு போடுங்க. புரியுதாம்மா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களே கூட்டிடுவாங்க. நைட் 9 மணிக்கு தான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் போட்டிருக்கீங்க. ஸோ காலைல ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் படிங்க. ஹிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுங்க. புரியுதா? இதுவரைக்கும் கிளியரா இருக்காமா? சரி, ஓகே. சரி, அடுத்து போலாமா? சரி, அடுத்து போலாம். ஸோ ரஷ்யா எப்படி சுத்தாங்க அப்படின்னா, ரஷ்யா சுல்தானாவை யாரு கொண்டானா ஜட்ஸ்ன்னு சொல்லி ட்ரைப்ஸ். ஜட்ஸ்ன்னு சொல்லி ட்ரைப்ஸ் இவங்க எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்க ட்ரைப்ஸ். இல்ல, இவங்க கொன்னது வந்து யாருன்னா ஜட்ஸ் தான். ஆனா கொல்ல சொன்னது யாருன்னா நோபுல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஸ்ன்ற ட்ரைப்ஸ் வந்து பார்த்தோன்னா காசு கொடுத்து கொல்ல சொல்லியிருப்பாங்க. ரஷ்யா சுல்தானாவையும் ஹஸ்பண்டையும் 2 பேருமே கொல்ல சொல்லியிருப்பாங்க. ரஷ்யா சுல்தானையும் ஹஸ்பண்டை யாரு கொல்ல சொன்னானா நோபுல்ஸ், யாரு கொண்டானா ஜட்ஸ். புரியுதா? 1240 உங்க 2 பேரையும் கொண்டுருவாங்க. புரியுதா? இது இருக்கிறதா? புரியுதாமா? சரி, அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஜாசுதீன் பால்பன். ஸோ ரொம்ப முக்கியமான ஆளு. ஆக்சுவலா 1240 ரஷ்யா சுல்தான் செத்து போனதுக்கு அப்புறம் யாருமே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் இல்லை. 1246 66 ஒரு அமைதியா ஒரு ஆள் ரூல் பண்ணார். நசுருதீன் சொல்லிட்டு ஒருத்தர், நசுருதீன் முகமது சொல்லிட்டு ஒருத்தர் ரூல் பண்ணுவார். நசுருதீன்
முகமதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பார்த்தோம்னா அமைதியா ரூல் பண்ணுவார். சரிங்களா, அமைதியா ரூல் பண்ணுவாரு. சத்தமே இல்லாம ரூல். அவரோட மாப்பிள்ள தான் யாரு? பால்பன். பால்பன் அவரோட மாப்பிள்ள தான் பால்பன். ஸோ பார்ப்போம். ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா, நான் கடவுளோட அவதாரம், கடவுளோட தவப்புதல்வன். ஸோ பாரத மாதாவின் தவப்புதல்வன் அப்படின்ற மாதிரி இப்ப இருக்க டைலாக் பண்ணி அப்போ சொன்னார், நான் கடவுளோட தவப்புதல்வன், கடவுளோட நேரடி வழிபாடு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தன்னைத்தானே ரெப்ரசென்ட் பண்ணிப்பார். தன்னைத்தானே ரெப்ரசென்ட் பண்ணிப்பார். டிவைன் ரைட் தியரி ஆஃப் கிங்ஷிப். இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. யாரு தன்னோட கடவுளோட பெரியன்னு சொன்னாரா? இவர் தான் பால்பன். கடவுளோட பெரியன்னு யார் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாரு அப்படின்னா இவர் தான். ஃபர்ஸ்ட் இந்தியாலே அவர் தான் சொல்லிக்கிறார் பால்பன். அதனால என்ன சொன்னார்னா ரெண்டு விஷயத்தை கொண்டு வந்தார். என்னன்னா ஒரு நிமிஷம், சிட்ஜா அண்ட் பைஜோஸ் அப்படின்னா என்னன்னா கையில முத்தம் கொடு, பாட்சா படத்தை ரஜினிக்கு கையில முத்தம் கொடுப்பாங்கல்ல, கையில முத்தம் கொடுப்பாங்க இருந்துச்சுல. இப்ப விஜய் சேதுபதி கணத்துல முத்தம் கொடுக்குறான். அதே மாதிரி இவர் என்ன அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கா அப்படின்னா கையிலையும் காலையும் முத்தம் கொடுக்க சொல்லியிருக்காரு. கையிலையும் காலையும் முத்தம். அதுதான் சிட்ஜா அண்ட் பைஜோஸ். சிட்ஜா அண்ட் பைஜோஸ் கையிலையும் காலையும் முத்தம் கொடுக்குறாதான் அது அந்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இவர் என்ன பண்ணாருன்னா சகல்கனி தான் வந்து பார்த்தா ரஷ்ய சுல்தானை கொண்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த படையை கேன்சல் பண்ணிடுவார். அந்த 44 படையை என்ன பண்ணுவார்? அபாலிஷ் பண்ணிடுவார். டிஎன்பிசி கொஸ்டின் பா. யாரு சகல்கனி அந்த 40 படையை அபாலிஷ் பண்ணா? பால்பன். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யார் உருவாக்குனது இந்த 40 படையை? யாருமே உருவாக்குனது? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கிராப்ஸ் ஆஃப் 40 அப்படின்ற போஸ்ட் உருவாக்குனது யாரு? இந்த கிராப்ஸ் ஆஃப் 40 அப்படின்ற போஸ்ட் உருவாக்குனது யாரு? டக்குன்னு போடுங்க. அபாலிஷ் பண்ணது பால்பன். அபாலிஷ் பண்ணது பால்பன். உருவாக்குனது யாரு? உருவாக்குனது யாரு? எனிபடி? உருவாக்குனது யாரு? இந்த கிராப்ஸ் ஆஃப் 40 படையை உருவாக்குனது யாரு? ஃபாஸ்டா கமெண்ட் செக்ஷன். சூப்பர்மா. இல்துமிஷ் தான் உருவாக்கி இருப்பாரு. அதை அபாலிஷ் பண்ணது பால்பன். ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? எதுக்காண்டி உருவாக்குறான்னா நான் தான் எல்லாத்துக்கும் மேல, எனக்கு கீழே தான் எல்லாரும், எனக்கு ஈக்குவலா யாரும் உட்கார கூடாது, சரிசமம் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கூடாது சுல்தானோட பொசிஷன் சுப்ரீம் ஆக்குவார். நான் தான் எல்லாமே, நான் கடவுள் பெரிய, எனக்கு அட்வைஸ் பண்ண நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அந்த பதவியை அபாலிஷ் பண்ணிடுது. புரியுதா? அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஸ்பைசஸ் இதை கொண்டு வரப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்பயே எழுதி சொல்லிடுவேன். அதையும் எழுதிக்கங்க. சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து கீழே இருக்கும், டெவலப் பண்ணி படிச்சுங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பைஸ் இது கொண்டு வரும். எதுக்குன்னா நோபல்ஸ் மானிட்டர் பண்றது. இவங்க ஏதாவது திட்டு தர மாட்டாங்களா, முள்ள மாதிரி தரம் பண்றாங்களா, முடிச்சு வைக்க தெரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இதை மானிட்டர் பண்றதுக்காண்டி ஸ்பைசஸை கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆர்மி பீப்புள்ஸ் யாரா தனக்கு எதிராக வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ் கொண்டு வந்திருப்பாரு. ஸ்பையை கொண்டு வந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பைசஸை அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா பால்பன். புரியுதா? பின்னாடி ஒரு ஆள் வருவாரு, அவரும் பார்ப்போம். ஸ்பைசஸை அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்தது யாருன்னா பால்பன். புரியுதா? அடுத்தது வந்து என்ன பண்ணுவார்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவாருப்பா. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான பிரின்சிபலை பார்ப்போம். யார் எல்லாம் தனக்கு எதிராக இருக்காங்களோ அவங்க எல்லாம் அடிச்சு விரட்டுவார். யாருன்னா மியாஸ் ஆஃப் மிஃபாட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க. மியாஸ் ஆஃப் மிஃபாட்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்புட் முஸ்லிம்ஸ். ராஜ்புட்ஸ் எல்லாம் முஸ்லிம்ஸா கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள போட்டு அடியடி அடிப்பார். அவங்கள போட்டு அடியடி அடிப்பார். அடிச்சு எல்லாரையும் கொன்றுவார். இவங்க ஒரு காட்டுல தங்கி இருப்பாங்கப்பா. அந்த காட்டை கொளுத்தி விட்டுருப்பாரு. அந்த காட்டு பேர் வந்து பார்த்தோன்னா மருஃபிசின்னு சொல்லுவாங்க. ரெண்ட் ஃப்ரீ லேண்ட்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டை கொளுத்தி விட்டுருவாரு. மருஃபிசின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு ராஜ்புட்ஸ்ல, ராஜஸ்தான்ல. அந்த லேண்டையே கொளுத்தி விட்டுருவார். அந்த ஃபாரஸ்டை கொளுத்தி எல்லா மரத்தையும் வெட்டி வீசுவார். இனிமே எவனும் இந்த இதை இருக்கக்கூடாது. ஏன்னா இவங்க இருந்தானா எனக்கு பிரச்சனை, எனக்கு கொள்ள வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியாஸ் ஆஃப் ராஜ்புட் சொல்லிட்டு குரூப்ஸ் இருக்கும், மிஃபாட்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த குரூப்ஸையே அழிச்சிருவார், சுத்தமா அழிச்சிருவார். சரிங்களா? புரியுதா? சரி, அடுத்தது பார்ப்போம். இவர் காலத்தை உருவாக்குன டிபார்ட்மெண்ட் தான் திவானை அரஸ். திவானை அரஸ்னா ஏஆர் வருதா? ஆர்மினா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். புரியுதா? ஆர்மினா மிலிட்டரி டிபார்ட்மெண்ட். இவர் தான் அந்த பால்பன். புரியுதா? இவர் தான் அந்த பால்பன். சரி, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று கிளாஸ்ல சொல்லல. நவரஸ் ஃபெஸ்டிவல். நவரஸ்னா என்னப்பா? பெர்ஷியனோட ஃபெஸ்டிவல். இதை இந்தியாவில அறிமுகப்படுத்துறது யாருன்னா இவர் தான். நவரஸ் சொல்லிட்டு பெர்ஷியனோட ஃபெஸ்டிவல். அதை இந்தியாவில அறிமுகப்படுத்துற யாருன்னா இவர் தான். சரிங்களா? இவர் காலத்துல ஒரு ஆள் வந்து கவர்னர் வந்து பார்த்தா ரிவோல்ட் பண்ணுவாருப்பா. இவர் காலத்துல ரிவோல்ட் பண்ணுவார் கவர்னர். அவர் பேர் வந்து பார்த்தா துஹிரில் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுவாருன்னா பால்பனை எதிர்த்து ரிவோல்ட் பண்ணுவார். இவர் எங்க இருப்பார்னா பெங்கால கவர்னரா இருப்பார். பால்பன் போவாரு, இவன் தலையை தனியா வெட்டி எடுத்துட்டு வருவார். புரியுதா? ரொம்ப முக்கியமான விஷயம். இது டிபிசி கொஸ்டின். பால்பன் காலத்துல
பால்பன் காலத்துல எந்த கவர்னர் புரட்சி செய்தார் அப்படின்னா துகிரில் கான். எந்த கவர்னர் புரட்சி செய்தார் அப்படின்னா துகிரில் கான். அவர் எந்த ஊர்ல கவர்னர் இருந்தா பெங்கால்ல கவர்னர். இந்த சண்டை என்ன இருந்துச்சுன்னா அவர் தலையை பிச்சு எடுத்துட்டு வந்துருவார். அவர் தலையை என்ன பிச்சு எடுத்து வெட்டி வீசுவார். பால்பன் என்ன பண்ணுவார், வெட்டி வீசுவார். சரிங்களா, இங்க உயிரோட தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெட்டி வீசுவார். புரியுதா? அடுத்தது என்ன ஆகுதுன்னா இவர் பையன் கொஞ்சம் வீக்கா இருப்பாருப்பா. இவர் பையன் கொஞ்சம் வீக்கா இருப்பார். ஏன்னா பால்பனுக்கு வந்து ஒரு பையன் ரொம்ப ஆசையா வளர்ப்பார். பால்பனோட பையன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஆசையா வளர்ப்பார். அவன் பையன் செத்துருவார் அந்த சண்டையில. அந்த பெங்கால் கவர்னருக்கும் துகிரில் கான் சொல்லி பார்த்தோம்ல, துகிரில் கான் அவருக்கும் பால்பனுக்கும் நடந்த சண்டையில பால்பனோட சன்னு வந்து என்ன பண்ணுவார், செத்து போடுவாரு, கொண்டுருவாங்க. பால்பனோட சண்டை கொண்டுருவாங்க. இதுல ரொம்ப டிப்ரெஸ் ஆகி மன உளைச்சல் ஆகி இறந்துடுவாருப்பா. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவார். தான் பையனே போயிட்டா உயிருக்கு தான் வளர்ப்பாரு. பையனை வந்து உயிருக்கு தான் வளர்த்தனால அந்த பையன் செத்து போன விரக்தியிலேயே 1287 இறந்து போயிடுவார். எல்லாம் இறந்துக்கிங்க. 1287 இறந்து போயிடுவார். புரியுதா? இது வரைக்கும் கிளியரா புரியுதாமா? இது வரைக்கும் கிளியரா புரியுதா? இது வரைக்கும் புரியுதாமா? ஸோ இதுவரை லாஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கணும். புரியுதா? இதுவரையும் புரியுதா? இதுவரையும் புரியுதாமா? கிளியரா புரியுதா? இதுவரை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கணும். கிளியரா புரியுதா? கிளியராமா? அடுத்து போலாமாமா? டவுட்ஸ் இருக்கா? இதுவரை ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? கிளியர் தானே? ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஆஃப்டர் பால்பன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத பார்க்க போறோம். ஸோ கில்ஜி வம்சம் எப்படின்றத சொல்றேன். ஸோ பால்பனுக்கு அப்புறம் யாருன்னா பால்பனோட பேர் ஒரு ஆள் இருப்பார், கையுபாத்னு சொல்லிட்டு ஒரு ஆள். கையுபாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பான். அவர் வந்து பார்த்தோன்னா கிங்கார் ஒரு குழந்தை பாங்க. இவன் வந்து குழந்தை. இவன் வந்து பார்த்தோன்னா குழந்தை, ஒரு பேபி தான். ஒரு 5 வயசுக்குள்ளதான் இருக்கும். 5 இயர்ஸ்குள்ளதான் இருக்கும். இவனை அரசரை வச்சுட்டு ஒரு ஜெனரல் வந்து ரூல் பண்ணுவார். இவர் அரசரை வச்சுட்டு ஜெனரல் ஒரு ஆள் ரூல் பண்ணுவார். அவர் பேர் என்ன, ஜலாலுதீன் கில்ஜி. ஒரு ஓல்டஸ்ட் மேன். இவர் அரசரா வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா கைபத் அரசரா வச்சுக்கிட்டு இவர் வந்து ரூல் பண்ணுவார். நேரம் கிடைக்கும் போது இந்த கைபத்தை கொன்றுவார். நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவார், அந்த கைபத்தை யார் கொன்றுவா, ஜலாலுதீன் கில்ஜி கொன்றுவார். புரியுதா பாருங்கம்மா? புரியுதா பாருங்க. கையுபத்து வந்து கிங்கா இருக்காரு. யாரோட காலத்துல, பால்பனுக்கு அப்புறம் கிங்கா இருக்காரு. அந்த பால்பன் கிங்கா இருக்கும் போது இறந்து போனதுக்கு அப்புறம் கைபத்து கிங்கா இருக்காரு. அவர் ஜெனரலா யாருக்கா, ஜலாலுதீன் கில்ஜி இருக்காரு. ஸோ எப்போனா சரியான டைம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. வெயிட் பண்ணி டைம் வந்த உடனே அடிச்சு தூக்கிறாரு. அந்த குழந்தையாவது அதாச்சு நம்மளுக்கு ராஜேந்திரா வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரை வெட்டி வீசுறாரு. புரியுதா? அந்த குழந்தையே வெட்டி வீசுறாரு. புரியுதா? இதோட ஸ்லேவ் டைனஸ்டி முடியுதுப்பா. ஸோ கைபத் தான் என்னது கடைசி பண்றாரு. லாஸ்ட் ஸ்லேவ் கிங் யார் அப்படின்னா கைபத். அடிவி வம்சத்தோட கடைசி மன்னர் யார் அப்படின்னா கைபத். புரியுதா? கையுபத். அடுத்தது கில்ஜி வம்சம். நம்ம பார்த்தோம்ல, கில்ஜி வம்சம் 1290 இருந்து 1320. சரிங்களா? கில்ஜி வம்சம் பாப்போமா? சரி. கில்ஜி வம்சத்துல ராஜ்யம் வந்து இங்க வரை எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுப்பா, உள்ள எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஸோ மேப்ல பார்ப்போம் எப்படி எக்ஸ்டெண்ட் ஆச்சு என்னன்றதை பார்ப்போம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் அறிமுகம் கொடுக்குறேன். இந்த கில்ஜி வம்சத்துல என்ன முக்கியமா நடந்துச்சுன்னா அந்த டர்க்கிஷ் நோபலோட மோனோபோலி அபாலிஷ் ஆச்சுப்பா. இது டிஎன்பிசி கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாமே டர்க்கிஷ் நோபலா இருப்பாங்க. அந்த 40 படையில இருக்கட்டும் எல்லா நோபல்ஸுமே யாருன்னா துருக்கின்னு இருப்பாங்க. அந்த மோனோபோலி அபாலிஷ் பண்ணி எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாரு. யாரு, ஜலாலுதீன் கில்ஜி வந்து என்ன பண்ணி எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாரு. இனிமே எல்லாரும் சமம் தான், யாரு கீழே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மோனோபாலி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுவார். டர்க்கி நோபல்ஸோட மோனோபாலி சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ண யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. இவங்க ரொம்ப முக்கியமான விஷயப்பா. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல இந்த கில்ஜி டைனாஸ்டி காலத்துல மொத்த இந்தியாவும் யார் கண்ட்ரோல் வந்துச்சு, கில்ஜி வம்சத்துக்கு கீழே வந்துச்சு. மொத்த இந்தியாவும் ஹோல் இந்தியாவும் யாரு கண்ட்ரோல் வந்துச்சு, கில்ஜி வம்சத்துக்கு கீழே வந்துச்சு. ஜலாலுதீன் கில்ஜியோட காலத்துல மொத்த இந்தியாவுமே யார் கண்ட்ரோல் வந்துச்சு, ஜலாலுதீன் கில்ஜி காலத்துல வந்துச்சு. புரியுதா? இதுதான் இன்ட்ரோடக்ஷன். கில்ஜி வம்ச காலத்துல துருக்கி பீப்புள்ஸா நோபல்ஸா இருக்கணும், ஹையர் போஸ்ட்ல இருக்கணும், அந்த பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் அபாலிஷ் ஆச்சு. அடுத்தது இந்த டைனாஸ்டி காலத்துல என்ன ஆச்சுன்னா மொத்த இந்தியாவும் எங்க வந்துச்சு, மொத்த இந்தியாவும் கில்ஜி வம்சத்துக்கு கீழே வந்துச்சு. புரியுதா? சோ பாப்போம். ஃபர்ஸ்ட் கில்ஜி வம்சம் எப்படி உருவாச்சுன்னா கையுபத்
இவர் வந்து பார்த்தோன்னா பால்பனோட பேரன். இவரை கொண்டுட்டு யார் வரா? ஜலாலுதீன் கில்ஜி வராரு. சரிங்களா? ஜலாலுதீன் கில்ஜி வராரு. வந்து என்ன பண்ணாரு? துருக்கியோட ஆதிக்கத்தை அழிக்கிறார். ஸோ துருக்கி பீப்புள்ஸா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹையர் போஸ்டா இருக்கணும் அப்படின்ற பிரின்சிபலை ஃபுல்லா அபாலிஷ் பண்றாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜலாலுதீன் கில்ஜி பார்ப்போமா? ஸோ ஜலாலுதீன் கில்ஜி இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. இந்த ஆளுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்பா? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? இந்த ஆளுக்கு ஏதாவது வயசு எவ்வளவு கெஸ் பண்ண முடியும்? 72 வயசுப்பா. கிங் ஆகும்போது 72 வயசு. ஓல்டஸ்ட் டெல்லி சுல்தான்ப்பா. நோட் பண்ணி டிபிசி கொஸ்டின். ஓல்டஸ்ட் டெல்லி சுல்தான். ரொம்ப ரொம்ப பழமையான டெல்லி சுல்தான். ரொம்ப ரொம்ப வயசாயிருச்சு. 72 வயசுப்பா. 72 வயசுல நம்ம உயிரோட இருப்போமா? 72 வயசுல மன்னராரு. 72 வயசுல யார் இருக்கா? அவர் மன்னராரு. 72 வயசுல அவர் மன்னராரு. புரியுதா? கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேம்மா. சரிங்களா? ஓகே. 72 வயசுல மன்னராரு. சரியா? இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனஸ்டி. இவர் என்னன்னா ரொம்ப கருணை உள்ளவங்களா இருந்தா இருப்போம். மக்களுக்கு என்ன தேவையோ அது பார்த்து செஞ்சாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அது பார்த்து செஞ்சாரு. அது இவர் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணானா? பாலிசி ஆஃப் பீஸ், அமைதி கொள்கை. அமைதி கொள்கையை ஃபாலோ பண்ணார். அமைதி கொள்கையை ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் கூட உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து பண்ணுவார். ரொம்ப ரொம்ப தன்மையான மனுஷன். எப்படி சொல்றது? ஒரு மக்களுக்கு தேவையான அரசர் இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப மக்கள் என்ன பண்ணணும், மக்கள் எப்படி நடத்தணும், மக்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, அவங்களுக்கு என்ன தேவை, உணவு உடுத்தோடு இருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் தேவைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செஞ்சவர் யாரு? இவர் தான். ரொம்ப கருணை உள்ளன்னு சொல்லுவாங்க. கருணை உள்ள ஜலாலுதீன் சொல்லுவாங்க. இவர் டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எழுதிங்கன்னா மெர்சி ஜலாலுதீன் சொல்லுவாங்க. இவர் மெர்சி ஜலாலுதீன் சொல்லுவாங்க. மெர்சினா கருணை உளம் கொண்ட ஜலாலுதீன் சொல்லுவாங்க. டிஎன்பிசி கொஸ்டின் பா. டெல்லி சுல்தான்ல யார் கருணை உளம் கொண்டவர் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. டெல்லி சுல்தான்ல யார் கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி ஏன் அப்படி சொல்றான்னா, மக்களாவே இருந்து மன்னர் ஆட்சி பண்ணாரு. மக்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவை, சாப்பாடு செஞ்சு போடுவார். உண்ண தேவை, எல்லாரும் பக்காவா சொல்லுவார். ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். சூப்பரா பண்ணி கொடுப்பாரு. அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, மக்கள் ஆதரவோட என்ன பண்ண அரசாங்கத்தை சரி ஒரு திட்டம் கொண்டு வர போறப்பா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போய் பொது வாக்கெடுப்பு எடுப்பார். பொது வாக்கெடுப்பு எடுப்பார். எடுத்துதான் செய்வார். சூப்பரா இது பண்ணுவார். அடுத்தது என்ன பண்ற? மக்கள் ஆதரவை கொண்டு ஆள முற்பட்டார். சரிங்களா? சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லிணக்க கொள்கை தான் ஃபாலோ பண்ணாரு. கடுமையான தண்டனைகள் அந்த மாதிரி ஹார்ஷ் பண்ணி இவர் காலத்து எதுவுமே இல்லை. அதனாலதான் கருணை உள்ளம் பிரபுன்னு சொல்லி சொல்றாங்க. கருணை உள்ளம் கொண்டவன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இவர் காலத்துல நடந்த முக்கியமான விஷயம் மங்கோலியர் படையெடுப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பா. நான் பாருட்டுமா? பாருங்க. ஸோ அதேதான் கஜினில இருந்து பெங்கால் வரையும் ரூல் பண்றாரு. கஜினில இருந்து பெங்கால் வரையும் ரூல் பண்றாரா? மங்கோல்ஸ் வந்து வர்றாங்க, இங்க இருந்து வர்றாங்க, அடிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ ஜலாலுதீன் கில்ஜி வேங்கமே ஒத்தே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? பயங்கரமா சண்டை போடுவார். 72 வயசு ஆகும் மாதிரி பீஷ்மர் எப்படி இருப்பாரு அது மாதிரி சண்டை போடுவார். மங்கோல்ஸ் சண்டை போடுவார். யாரு தலைமையில வந்திருப்பான்னா புலுகான் சொல்லிட்டு ஒருத்தர் ஆள். அவர் தலைமையில மங்கோல்ஸ் வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க. அந்த மங்கோலிய படையெடுப்பை அடிச்சு ஓட விடுவார். இனிமே எவனும் இந்த பக்கம் வரக்கூடாது. எவனுக்கா புள்ள குட்டி இருந்தா ஓடி போயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரஜினி மாதிரி ஒத்தான்னு பயங்கரமா சண்டை போட்டு ஜெயிப்பார். இந்த சண்டை எப்ப நடந்துச்சுன்னா 1292 பா. நோட் பண்ணிங்க டிபிசி கொஸ்டின் பா. அதாவது மங்கோலிய படையெடுப்ப தடுத்து நிறுத்தின டெல்லி சுல்தான் யாரு? அது பால்பன். சரி அது வந்து யாரு? இல்துமிஷன். தடுத்து நிறுத்த யாருன்னா இல்துமிஷன். சண்டை போட்டு ஜெயிச்சது யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. சொல்ற புரியுதா? சண்டை போட்டு ஜெயிச்சது யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணது யாரு? யாருப்பா? மங்கோல்ஸ் ஸ்டாப் பண்ணது யாரு? அந்த சட்டில் தீர்வை தாண்டி நீனும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணது யாருப்பா? இல்துமிஷன். நான் பார்த்தோம் இல்துமிஷன். ஃபர்ஸ்ட் சண்டை போட்டவர் யாரு? சண்டை போட்டு ஜெயிச்சவர் யாரு? ஜலாலுதீன் கில்ஜி. புரியுதா பாருங்கம்மா. சரியா? பயங்கரமா சண்டை போடுவாருப்பா ஜலாலுதீன் கில்ஜி. பார்த்தா வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆளே இருக்காது. பயங்கரமா சண்டை போடுவாரு. சண்டை போட்டு இதுல வந்த சில முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. இதுல வந்து மங்கோலியர்கள் சில பேர் மங்கோல்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் முஸ்லிம்ஸா கன்வெர்ட் பண்ணுவார். புரியுதா? முஸ்லிம்ஸா கன்வெர்ட் பண்ணுவார். சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்தது இவர் காலத்துல இவர் ஒரு பொண்ணு இருக்கும்பா. ஆக்சுவலா இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். இவருக்கு ஒரு பொண்ணை வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஜலாலுதீன் கில்ஜி கல்யாணம் பண்ணி கொடுப்பார். இவரோட மாப்பிள்ள சன்னில்லாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. சோ ஜலாலுதீன் கில்ஜி கல்யாணம் கொடுப்பாரு. இவர் காலத்துல தேவகிரின்னு ஒரு இடம் இருக்குப்பா. டெம்பிள்ஸுக்கு ரொம்ப பேர் போன இடம்.
டெம்பிள்ஸுக்கு பேர் போன இடம். ஜலாலுதீன் கில்ஜி இங்க படையெடுக்க அனுப்புவார். ஜலாலுதீன் கில்ஜி யாருன்னா, ஜலாலுதீன் கில்ஜி வந்து படையெடுத்து அனுப்புவாரு. அவர் யாருன்னா மிலிட்டரி ஜெனரலா இருப்பார். அலாவுதீன் கில்ஜியோட மிலிட்டரி ஜெனரலா இருப்பார். இவர் என்ன பண்ணுவார்னா தேவி கோட்டை போய் ஃபுல்லா கொள்ளடிச்சு வருவாருப்பா. ஃபுல்லா எல்லா டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு வருவாரு. சரியா? தேவிகிரி டெம்பிள கொள்ளடிச்சு. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்பா. 1294ல தேவிகிரி டெம்பிள கொள்ளடிச்சவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இந்த கொள்ளடிச்ச செல்வம் நிறைய இருக்குமா? இப்ப இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஒருவேளை நம்ம மன்னரான என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஒருவேளை நம்ம மன்னரான என்ன, பேசாம இந்த கெல்ட்டு பேல போட்டு சொல்லிட்டு நம்மளே மன்னரானு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரார். யோசிச்சுட்டே வந்து 1296 என்ன பண்ணாரு? போட்டு தள்ளிறாரு. 1214 வந்து பார்த்தோன்னா இவர் வெல்கம் பண்ண வருவார். ஜலாலுதீன் கில்ஜி வருவார், கத்தி இல்லாம வருவார். இவர் வந்து இடுப்புல வந்து கத்தி எடுத்து தலையை வெட்டி வீசிடுவார். புரியுதா? சோ ஜலாலுதீன் கில்ஜி யார் கொல்றா? அலாவுதீன் கில்ஜி கொன்றாரு. புரியுதா பாருங்கம்மா. இதுவரையும் புரியுதா பாருங்க. சோ தேவிகிரிக்கு படையெடுத்து போறாரு யாரு? அலாவுதீன் கில்ஜி. யார் சொல்ற பேச்சு கேட்டு ஜலாலுதீன் சொல்றா நீ போய் படையெடுத்துருவாப்பா அப்படின்னு சொல்லி போறாரு. அங்க போய் எல்லா செல்வத்தையும் கொள்ளடிச்சு வந்தாரு. கொள்ளடிச்சு வந்த செல்வத்தை பார்த்தோம்னா இந்த இவ்வளவு செல்வம் வச்சிருக்கேன், நம்ம ஏன் மன்னரா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆசை. அந்த செல்வத்தை வச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியை போட்டு தள்ளிடுறாரு. 1296. புரியுதா பாருங்கம்மா. இதுவரையும் கிளியரா பாருங்க. இதுவரையும் கிளியராமா? ஓகேவா? அடுத்து போலாமா? ஓகே தானே? அடுத்து போலாமா? சரிம்மா, சரி, அடுத்து போலாமா? அடுத்தது அதான் சொன்னேன். இவர் வந்து எப்படி கொல்லப்பட்டார்னா ஜலாலுதீன் கில்ஜி இவரோட மாப்பிள்ளையால் கொல்லப்பட்டார். ஸோ இதோட ஜலாலுதீன் கில்ஜி முடியுது. சரியா? கிளியரா? சரி, அடுத்தது வந்து பார்த்தா அலாவுதீன் கில்ஜி. சரி, இப்ப இவர் கொண்டுட்டார். யாருக்குன்னா மாமனாரே கொண்டுட்டு இவர் ஆட்சிக்கு வர்றாரு. மக்கள் ஏத்துப்பாங்களா இல்லையா? அப்படின்னா ஏத்துக்க மாட்டாங்க. இனிஷியலி ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவார்னா கையில இந்த காசு எல்லாரும் தூக்கி வீசுவார். தங்கம் வச்சுக்க, எல்லாருமே எவ்வளவு காசு எல்லாத்தையும் தூக்கி வீசுவார். வச்சுக்கன்னு சொல்லி தூக்கி வீசுவார். மக்கள் காசை பொறுத்தவரை மாறிடுவாங்க. இங்க இருந்து காசு எல்லாம் தூக்கி வீசுவார். அந்த கொள்ளடிச்சு வந்தால தேவி இருந்து அந்த காசெல்லாம் தூக்கி போடுவார். நோபல்ஸ் எல்லாம் வந்து இவ்வளவு காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறி அலாவுதீன் கில்ஜியை மன்னரை ஏற்றுப்பாங்க. புரியுதா? அலாவுதீன் கில்ஜியை மன்னரை ஏற்றுப்பாங்க. கிங் எப்ப ஆறாரு? 1296. புரியுதா? புரியுதாமா? அடுத்தது பார்ப்போம். ஸோ இவாஸ் அ பிரில்லியன்ட் ஜெனரல், ஒரு சிறந்த தளபதி. ஸோ எந்த இடத்துல கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவர் எப்படிலாம் ஜெயிச்சாரு பார்ப்போமா? மொத்த இந்தியாவும் பிடிச்சான்னு சொல்லி பார்த்தோம். எப்படிலாம் பிடிச்சாரு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். மேப் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் இவருக்கு தேவைப்படுச்சுன்னா அரேபியாவோட ட்ரேடு பண்ணும். அரபோட ட்ரேட் பண்ணும். எந்த இடத்த பிடிச்சா அரபோட ட்ரேட் பண்ணலாம் சொல்லுங்க? எந்த இடத்த பிடிச்சா அரபோட ட்ரேட் பண்ணலாம்? இந்த இடத்துல எந்த இடத்த கேப்சர் பண்ணா அரபோட ட்ரேட் பண்ணலாம்? இப்போ அந்த பிளேஸ் அரேபியோட ட்ரேட் பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. அந்த பிளேஸ் வசதியா இருக்கு. இதுல எந்த பிளேஸை கேப்சர் பண்ணா அரேபியோட ட்ரேட் பண்ணலாம்? இயர்வே சொல்றேன். கண்டிப்பா இயர்வே. அதுக்குதான் தனியா மேப் வரைஞ்சேன். இயர்வே சொல்றேன். எந்தெந்த இடத்தை எந்தெந்த எப்படி கேப்சர் பண்ணா சொல்றேன். இயர்வே சொல்றேன். இப்போ இந்த இடத்துல எந்த இடத்தை கேப்சர் பண்ணா அவர் வந்து பார்த்தா அரேபியோட ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா குஜராத். கரெக்டா? குஜராத். அடுத்து ராஜஸ்தான். கரெக்டா? ராஜஸ்தான். இந்த ரெண்டு இடத்தை கேப்சர் பண்ணா மட்டும்தான் அரேபியாவோட ஃப்ரீயா ட்ரேட் பண்ண முடியும். கரெக்டா? பாருங்க, அதாவது குஜராத் அண்ட் ராஜஸ்தான் ரெண்டு இடத்தையும் ஃபுல்லா கேப்சர் பண்ணா மட்டும்தான் அவரால் ஃப்ரீயா ட்ரேட் பண்ண முடியும். கரெக்டா? கரெக்டா? இந்த இடத்த ஃபுல்லா கேப்சர் பண்ணா மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குஜராத்தை பண்ணிருக்க. குஜராத் பண்ணிருக்கு. எழுதிங்க. ஃபர்ஸ்ட் 1296 AD. ஸோ யாருன்னா அலாவுதீன் கில்ஜி வாசஸ் ராணா கர்ணதேவ். ஸோ இதுதான் குஜராத்தோட மன்னர். புரியுதா? ஸோ இந்த சண்டேல அலாவுதீன் கில்ஜி ஜெயிச்சிடார். புரியுதா? சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. இந்த ராணா கர்ணதேவ் ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃப் மேல இவருக்கு ஆசை வந்துருது.
ஆனா இந்த ஒய்ஃப் பக்கத்துல நெருங்கவே முடியல. ஏன்பா அப்படின்னா ஒரு ஆள் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு ஆள் இருக்கான். அவன் யாருன்னா மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர்னு ஒரு ஆள் இருப்பான். அவன் எந்த ஹீரோ போனாலும் சுட்டு சுட்டு அந்த என்ன சொல்ற வாஸ்துதி அப்படின்ற மாதிரி வடிவேல் ஒரு கேரக்டர்ல இருப்பான்ல அந்த குங்ஃபு மாஸ்டர். அந்த மாதிரி வந்து அந்த சுத்தியை சுத்தி யார் வந்தாலும் சொல்லி அடிச்சு பறக்குறதான் வேலையா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமா வீரா இருந்தான். இவனை பார்த்தோன்னு இவையே நம்ம படையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதனால என்ன பண்ணானா ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணானா இந்த ஆள் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ராணா கர்ணதேவ் ஒய்ஃப் என்ன பண்ணாரு மேரி பண்ணிக்கிறாரு. புரியுதா? சோ பாருங்க. சோ ஜலாலுதீன் கில்ஜிக்கும் ராணா கர்ணதேவுக்கும் சண்டை வருது. அந்த சண்டையில இவர் ஜெயிச்சுறாரு. ஜெயிச்சுட்டு என்ன பண்றாரு அந்த ராணா கர்ணதேவ் ஒய்ஃபையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த மாலிக் கஃபூரை என்ன பண்றாரு தன்னோட படைத்தளபதி ஆக்கிக்கிறார். தன்னோட மிலிட்டரி ஜெனரலா மாத்திக்கிறார். புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் புரியுதாமா? ஃபர்ஸ்ட் பேட்டில் புரியுதாமா? கிளியரா புரியுதா? ஃபர்ஸ்ட் பேட்டில் புரியுதா? ஸோ ஜலாலுதீன் கில்ஜிக்கும் ராணா கர்ணதேவுக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில குஜராத்தை கேப்சர் பண்றாரு. கேப்சர் பண்ணி ஒரு ஒய்ஃபை கேப்சர் பண்றாரு. கேப்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. புரியுதா? கிளியரா புரியுதாமா? அடுத்த சண்டை போலாமா? அடுத்த சண்டை போலாம். 1299 ஏடியில அலாவுதீன் கில்ஜி. இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியமா. டிஎன்பிசில இந்த ஆர்டர் கேட்பாங்க. இயர் ஆர்டர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்தை கேப்சர் பண்ணலாம்னு சொல்லி கேட்பாங்க. அலாவுதீன் கில்ஜி வாசஸ் ராணா ஹமீர் தேவ். ராணா ஹமீர் தேவ் இவர் எந்த ஊர்னா ரத்தம்பூர். ராஜஸ்தான்ல ஒரு இடம் இருக்குல்ல ரத்தம்பூர். இப்ப கேட்ட வந்துருச்சா பிரதர்? லியோ பிரதர் வந்துருச்சா? ரத்னாப்பூர் சொல்லுவாங்க. ராஜஸ்தான்ல இருக்கு. அந்த பிளேஸ்க்கு சண்டை போட போறாரு. இந்த சண்டையிலையும் யார் ஜெயிச்சரா? அலாவுதீன் கில்ஜி ஜெயிச்சறார். புரியுதா? அலாவுதீன் கில்ஜி ஜெயிச்சறார். 1299 ஒரே வருஷம் நடக்கல, 2 வருஷம் நடந்துச்சு. 1209 இருந்து 301 ஒரு கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் நடந்துச்சு. 2 வருஷம் நடந்துச்சு. அலாவுதீன் கில்ஜிக்கும் ஹமீர் தேவுக்கும் உடனே தான் தோத்து போல. பயங்கரம் அவரும் சண்டை போட்டார். ஆனா சண்டை போட்டு முடிவில் யார் ஜெயிச்சரா? அலாவுதீன் கில்ஜி ஜெயிச்சறார். புரியுதா? புரியுதாமா? புரியுதா? அடுத்தது 1303 ஏடியில சித்தூர் ஃபோர்ட்டே தாக்குறாரு. சித்தூர் எங்க இருப்பா? சித்தூர் எங்க பாருங்க? எந்த ஸ்டேட்ல இருக்கு? சித்தூர் எந்த ஸ்டேட்ல இருக்கு சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சித்தூர் எந்த ஸ்டேட்ல இருக்கு? அலாவுதீன் கில்ஜி வாசஸ் ஆமா கரெக்ட் தான். 1296 1299 ஒரு சில புக்ஸ்ல மாறுது ப்ரோ. அதனாலதான் நான் அந்த 2 இயருமே சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜி வாசஸ் ராணா ரத்தன் சிங். இவர் யாருன்னா சித்தூர் கோட்டையோட மன்னர். இது வந்து இன்னொரு பேர் மேவர்னு சொல்லுவாங்க. மேவர் ராஜ்புட் சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? மேவர் ராஜ்புட்ஸ். சரிங்களா? ஸோ இப்ப இருக்காங்க ராஜ்புட்ஸ் சொல்லுவாங்கல்ல, மேவர் ராஜ்புட்ஸ். சரிங்களா? மேவர் ராஜ்புட்ஸ். ஸோ இவருக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில யார் ஜெயிச்சாரா? அலாவுதீன் கில்ஜி ஜெயிச்சுட்டு இவரோட ஒய்ஃபையும் கேப்சர் பண்றாரு. ஒரு ஒய்ஃப் யாருன்னா பத்மாவதி. கேள்விப்பட்டிருப்பீங்களா? பத்மாவதி படம் கூட வந்துச்சுல, பத்மாவதி. அந்த அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். புரியுதா? அப்ப அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு? யாரை கல்யாணம் பண்ணிக்கிறா? பத்மாவதியை கல்யாணம் பண்ணி நம்ம ஒய்ஃப் லிஸ்ட்டை சேர்த்துக்கிறார். பத்மாவதி என்ன பண்றாரு? கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் லிஸ்ட்டை சேர்த்துக்கிறார். புரியுதா பாருங்கம்மா? புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் 1096 என்ன பிளேஸ்? 1296 என்ன பிளேஸ்மா? 1296 ஃபர்ஸ்ட் குஜராத். ஏன்னா குஜராத் தான் அவருக்கு தேவை ட்ரேடு பண்ண ஃபர்ஸ்ட் தேவை. ஃபர்ஸ்ட் குஜராத் அடிக்கிறாரு. குஜராத்தோட மன்னர் யாரு? ராணா கர்ணதேவ். அந்த ஆளை போட்டு அடியடி அடிச்சுட்டு அவர் வெட்டி வீசிட்டு அவர் ஒய்ஃபை கேப்சர் பண்ணிக்கிறாரு. அவன் ஜெனரல் இருப்பான் மாலிக் கஃபூர். அவனே தன்னோட மிலிட்டரி ஜெனரலா சேர்த்துக்கிறாரு. புரியுதா? அடுத்து வந்து பார்த்தோன்னா 1099 அலாவுதீன் கில்ஜிக்கும் ரத்தம்பூர் மன்னரான ராணா ஹமீர் தேவுக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையில ராணா ஹமீர் தேவ் போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணாரு? ரத்தம்பூரை கேப்சர் பண்றாரு. அடுத்தது 1303 சித்தூர் சூர்யாடான்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல கூட கொடுத்துருப்பாங்க. அலாவுதீன் கில்ஜிக்கும் ராணா ரத்தன் சிங்கும் நடந்துச்சு. இந்த சண்டையில இவரை டிஃபீட் பண்ணிட்டு பத்மாவதி அவர் ஒய்ஃப் என்ன பண்றாரு? கல்யாணம் பண்ணிக்கிறார். புரியுதா பாருங்கம்மா? கிளியரா புரியுதா? இது வரைக்கும் புரியுதாம்மா? இது புரியுதா? சரிப்பா. சரி, இப்போ இந்த அலாவுதீன் கில்ஜிக்கும்
இந்த பத்மாவதிக்கும் உள்ள லவ் ஸ்டோரியை பத்தி பேசுற நூல் எது? இது டிஎன்பிசி கொஸ்டின் பா. யாருக்கா தெரியுமா? அலாவுதீன் கில்ஜிக்கும் பத்மாவதியோட லவ் ஸ்டோரியை பத்தி பேசுற லவ் ஸ்டோரி பேரு பத்மாவதி. பத்மாவதி அத எழுதுனவர் யாருன்னா, கண்டிப்பா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த பத்மாவதின்றது எழுதுனவர் யாருன்னா மாலிக் ஜெய்சினி. மாலிக் ஜெயசி. மாலிக் ஜெய்சி 1540 எழுதியிருப்பார். முகல்ஸோட காலத்தில் எழுதியிருப்பார். டிஎன்பிசி கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்களா? ஸோ பத்மாவதி வந்து பார்த்தோன்னா லவ் ஸ்டோரி. யாரும் லவ் ஸ்டோரினா சூப்பர்மா. பத்மாவதி டைடு ஜகவர் சதி. கரெக்ட். சரிங்களா? ஜகவர் சதியில இறந்து போயிருவாங்க. ஆனா பத்மாவதிக்கும் அலாவுதீன் குல்ஜிக்கும் லவ் ஸ்டோரி சொல்றதுதான் வந்து என்னது பத்மாவதின்ற மூவி. அந்த மூவில கொஞ்சம் தப்பா காமிச்சிருப்பாங்க. அந்த மூவில வந்து கரெக்டா சொல்லல. சரிங்களா? பத்மாவதிக்கும் அலாவுதீன் குல்ஜி லவ் ஸ்டோரி சொல்றதா என்னது பத்மாவதின்ற அந்த மூவி. அதை எழுதுனவர் யார் அப்படின்னா மாலிக் ஜெய்சி. இது எந்த காலத்துல எழுதுறாங்கன்னா 1540 AD. ஓகேமா, கரெக்ட் தான். அதாவது பத்மாவதி வந்து இறந்து போனது வந்து பார்த்தோன்னா அது வேற ஸ்டோரிமா. அது நம்ம தேவையில்லை. அது நம்மளுக்கு தேவையில்லை. டிஎன்பிசிக்கு நம்ம தேவையில்லை. இப்போ பத்மாவதியோட லவ் ஸ்டோரி அலாவுதீன் குல்ஜியோட எப்படி இருந்துச்சு அதை சொல்ற புக் வந்து பத்மாவதி. சரிங்களா? பத்மாவதி அது யார் எழுதுறான்னா மாலிக் ஜெய்சி 1540 AD. புரியுதா பாருங்க. புரியுதாம்மா? சரிங்களா? அலாவுதீன் கில்ஜிக்கும் பத்மாவதிக்கும் லவ் ஸ்டோரி இவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா 1305 அடுத்த படையெடுப்பு. 1305 அடுத்த படையெடுப்பு அலாவுதீன் கில்ஜி வர்சஸ் ராணா மகளதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இவர் என்னன்னா மால்வா நாட்டோட மன்னர், மால்வா கிங்கு. ஸோ இவரையும் டிஃபீட் பண்ணி என்ன பண்ணாரு? கேப்சர் பண்ணிடுறாரு. புரியுதா பாருங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா மொத்த ராஜஸ்தான் குஜராத்தும் யார் கண்ட்ரோல் வருது? மொத்த ராஜஸ்தான் அண்ட் குஜராத் ரெண்டுமே யார் கண்ட்ரோல் வருது? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் வருது. எதுக்குப்பா இதை பிடிச்சாரு? எதுக்குப்பா இந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணாரு? ஒய் ஃபர்ஸ்ட் குஜராத்தை கேப்சர் பண்ணார். சரிங்களா? 1296. அடுத்து ரத்தம்பூர். என்னப்பா 1296 ரத்தம்பூர். இந்த இடம் போட்டு தெரிஞ்சா போதும். ரத்தம்பூர். சரிங்களா? அடுத்து வந்து 1303 சித்தூர். அடுத்து 1305 வந்து மால்வா. சோ இதெல்லாம் எதுக்குப்பா கேப்சர் பண்ணாரு? ஒய் எதுக்குப்பா கேப்சர் பண்ணாரு? எதுக்குப்பா இந்த இடத்த கேப்சர் பண்ணாரு? வாட் இஸ் த ரீசன்? அதான் சொன்னேன். என்ன ரீசன் கேப்சர் பண்ணாரு? வாண்ட் டு ட்ரேட் வித் அரபியரோட ட்ரேடு ஃபுல்லாவே நான் மட்டும்தான் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? மொத்தமா அடிச்சு காலி போயிரு. எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு மொத்த வெஸ்ட் இந்தியாவை யார் கண்ட்ரோல் வச்சுப்பா? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் வச்சுப்பாரு. புரியுதா பாருங்கம்மா. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு? மொத்த இந்தியாவை கேப்சர் பண்ணிடுவாரு. மொத்த இந்தியா வெஸ்ட் இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்ணிடுவாரு. ஃபர்ஸ்ட் படியே இதுதான். புரியுதா பாருங்க. புரியுதாமா? இதுவரையும் புரியுதா? சரி. அரேபியோட ட்ரேட் சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஆல்ரெடி எந்தெந்த பிளேஸ்லாம் டெல்லி சுல்தான் கண்ட்ரோல் இருக்கு பாத்துறோமா? ஆல்ரெடி எந்தெந்த பிளேஸ்ல டெல்லி சுல்தான் கண்ட்ரோல் இருக்கு? சரி, நீங்களே சொல்லுங்க எந்தெந்த பிளேஸ்லாம் கண்ட்ரோல் இருக்கு. நம்ம பார்த்தோம். இங்க கஜினி இருக்கா? இந்த கஜினி ஒரு கண்ட்ரோலா இருக்கு. இங்க முல்தான் இந்த கண்ட்ரோலா இருக்கா? இங்க லாகூர் கண்ட்ரோல் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சா? இங்க டெல்லி யார் கண்ட்ரோல் இருக்கு? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் இருக்கு. இங்க பெங்கால் பீகார் யார் கண்ட்ரோல் இருக்கு? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் இருக்கா? சரி, இப்ப இந்த இடம் ஃபுல்லா, அதாவது மொத்த இந்த இடம் ஃபுல்லா யார் கண்ட்ரோல் வந்துச்சு? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் வந்துச்சு. இப்ப எந்த இடம் மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னா சவுத் இந்தியா மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இது முதல் பெண்டிங் இருக்கு. இதை கேப்சர் பண்ணணும். அடுத்து கிளம்புறாரு. புரியுதா பாருங்க. ஸோ கஜினி ஆல்ரெடி கண்ட்ரோல் இருக்கு. முல்தானு கண்ட்ரோல் இருக்கு. லாகூர் கண்ட்ரோல் இருக்கு. டெல்லி கண்ட்ரோல் இருக்கு. வெஸ்ட் இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டாரு. பெங்கால் பீகார் ஆல்ரெடி கண்ட்ரோல் இருக்கு. காஷ்மீர் இந்த இடம்லாம் ஃபுல்லா வந்து யார் கண்ட்ரோல் இருக்கு? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் இருக்கு. எது மட்டும் பெண்டிங் இருக்கு? இந்த சவுத் இந்தியா. இந்த சவுத் இந்தியா பிடிக்குது. அடுத்து படையெடுப்பு நடக்குது. புரியுதா பாருங்க. சவுத் இந்தியா படையெடுப்பு பார்ப்போமா? தென்னிந்தியா படையெடுப்பு. சவுத் இந்தியன் இன்வேஷன். யாருப்பா அது பண்ணா?
அலாவுதீன் கில்ஜி பண்ணாரா இல்ல அலாவுதீன் கில்ஜி ஜெனரல் பண்ணாங்களான்னா அலாவுதீன் கில்ஜி ஜெனரல், மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜெனரல் மாலிக் கஃபூர் பண்ணியிருப்பார். மாலிக் கஃபூர் பண்ணியிருப்பார். மேப் வரையிற பாருங்க என்னெல்லாம் இடத்த அப்படி கேப்சர் பண்ணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணாருன்னா தேவகிரியை தான் கேப்சர் பண்ணுவார். அலாவுதீன் கில்ஜி ஜெனரல் மாலிக் கஃபூர்னா ஃபர்ஸ்ட் தேவகிரி தான் போட்டு அடி நிற்பாரு. அண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஓடிடுவாங்க 1307. ஏன் தேவகிரியை கேப்சர் பண்றாருன்னா தேவகிரி தான் அதிகமான செல்வங்க இருக்குப்பா. நோன் ஃபார் வெல்த். தேவகிரி வந்து நோன் ஃபார் வெல்த், அதிகமான செல்வம் அங்கேதான் இருக்கு. ஸோ அதனால 1307 தேவகிரியை போட்டு அடி அடிப்பார். போட்டு அடி அடிப்பார். இனிமே எவனும் என்னை எது பேசக்கூடாது. போட்டு அடி அடிச்சுட்டு அடுத்த 2வது படையெடுப்பு. தேவகிரி வந்து மத்திய பிரதேச சைடு இருக்கும், மத்திய பிரதேச இந்த சைடு இருக்கும். சரிங்களா? அடுத்த படையெடுப்பு என்ன அப்படின்னா வாரங்கல். இங்க இருக்கும் கரெக்டா ஒடிசா பக்கத்துல வாரங்கல். தேவகிரி இங்க, வாரங்கல் வந்து ஒடிசா பக்கத்துல, ஒடிசா ஆந்திர பிரதேச அந்த பார்டர்ல வரும். ஸோ வாரங்கல், அடுத்து வாரங்கல் 1309 இருந்து 1310. இந்த ஆளை போட்டு அடிப்பார். இந்த ஆள் மன்னர் யாருன்னா பிரதாபருத்ரா. நம்ம யூனிட் 6ல ஒரு டாபிக் இருக்குல்ல பாலேகார், அந்த உருவாக்கி இருப்பார். பிரதாபருத்ரா ஆஃப் வாரங்கல். சரிங்களா? இவர் தான் மன்னரா இருப்பாரு. இவரை போட்டு அடிச்சு கொல்ல மாட்டாரு. இவங்க 2 பேரையும் கொல்ல மாட்டாரு. இவங்க 2 பேருமே கொல்ல மாட்டாரு. அந்த இடத்த மட்டும் கேப்சர் பண்ணுவார். கேப்சர் பண்ணி எனக்கு கப்பங்கட்ட சொல்லுவார். கப்பங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். 2 பேரும் என்ன பண்ணி எல்லா செலவத்தையும் கொண்டு வச்சுட்டு கப்பங்கட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்து மூணாவது மாலிக் கஃபூர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹொய்சலாஸை போட்டு அடிப்பார். ஹொய்சலாஸ் இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா சைடு ரூல் பண்ணுவாங்க. இந்த இடத்த ரூல் பண்ணுவாங்க. சரிங்களா? ஹொய்சலாஸ்ன்றவங்க இங்க ரூல் பண்ணுவாங்க. அவங்கள போட்டு அடிப்பார். அந்த மன்னர் பேர் வந்து யார் அப்படின்னா நான் சொல்றேன், எழுதிக்கிங்க. வீரபல்லாலா 2. சரி, வீரபல்லாலா 3. ஹொய்சலா வம்சம் சேர்ந்த வீரபல்லாலா 3 இவரை போட்டு அடிச்சு இவரே கப்பங்கட்ட சொல்லிட்டு போயிடுவார். கடைசி படையெடுப்பு மதுரை படையெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1311. ஸோ மாலிக் கஃபூர் வாசஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன். சுந்தரபாண்டியன் அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் 2 பேருமே இருப்பாங்க. சுந்தரபாண்டியன் அண்டு வீரபாண்டியன் 2 பேருமே இருப்பாங்க. இது 2 பேரையும் போட்டு அடிச்சு இவர் ஜெயிச்சுட்டு கப்பம் கட்ட சொல்லி போயிடுவார். புரியுதா பாருங்க? இப்படிதான்ப்பா அவர் படையெடுப்பு இருந்துச்சு. இப்படிதான் அவரோட படையெடுப்பு இருந்துச்சு. மாலிக் கஃபூர் இப்படிதான் படையெடுத்து வந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் தேவகிரி கேப்சர் பண்ணாரா? கேப்சர் பண்ணார். அடுத்து வாரங்கல் கேப்சர் பண்ணாரா? கேப்சர் பண்ணார். அடுத்து ஹொய்சலாஸை கேப்சர் பண்ணாரா? ஹொய்சலாஸை கேப்சர் பண்ணாரு. அடுத்தது வந்து மதுரை கேப்சர் பண்ணாரா? இப்ப என்னாச்சு? மொத்த இந்தியா கண்ட்ரோல் வச்சா? மொத்த இந்தியா யார் கண்ட்ரோல் வந்துச்சு? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் வந்துச்சா? மொத்த இந்தியா யார் கண்ட்ரோல் வந்துச்சு? அலாவுதீன் கில்ஜி கண்ட்ரோல் வந்துச்சா? புரியுதா பாருங்க? மொத்த இந்தியாவும் கேப்சர் பண்ணிட்டாரா? அதனால இவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. அந்த டைட்டில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பண்ண ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியா. யாரு? அலாவுதீன் கில்ஜி தான். அது அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்து யாரு? B.A. ஸ்மித். புரியுதா பாருங்க அம்மா? அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியா, இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பா. ஹூ இஸ் நோன் அஸ் அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியா? B.A. ஸ்மித். புரியுதா பாருங்க? இது வரைக்கும் புரியுதா பாருங்கம்மா? புரியுதா பாருங்க? அலெக்சாண்டர் ஆஃப் இந்தியா யாரு? B.A. ஸ்மித். கிளியராமா? கிளியரா பாருங்க? இது புரியுதா பாருங்க? இது புரியுதாம்மா? கிளியரா புரியுதா? டவுட்ஸ் ஏதாவது போடுங்க, நான் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதனையும் புரியுதாமா? இங்கிலீஷ் சூஸ் பண்ணா ஜிஎஸ் பைலிங்குவல் இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்குமா, பைலிங்குவல் இருக்கும். ஆனா நீங்க வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஒரே டேத்துல பாக்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் ஆர் தமிழ் அது எப்படின்னு தெரியலமா. சிபிடி வந்தாதான் தெரியும். இது புரியுதாமா? சரி, இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நெப்போலியன் ஆஃப் இந்தியா யாரு? Who is known as Napoleon of India? நம்ம previous classல சொல்லிருக்கேன். Who is known as Napoleon of India? யார்? Who is known as Napoleon of India? நான் previous classல சொல்லிருக்கேன். Napoleon of India யாருப்பா? யாரு? Who is known as Napoleon of India?
நெப்போலியன் ஆஃப் இந்தியா யாருப்பா? எனிபடி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணி, தெரியலாம் சொல்லிருங்க, நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெப்போலியன் ஆஃப் இந்தியா யார்? ஹூ இஸ் நோன் அஸ் நெப்போலியன் ஆஃப் இந்தியா? சரி, ஓகே, அடுத்து போலாமா? நெப்போலியன் ஆஃப் இந்தியா சமுத்திரகுப்தா. சூப்பர்பா. நம்ம வந்து குப்தர் காலத்தை சொல்லியிருக்கோம், குப்தர் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். சமுத்திரகுப்தா சூப்பர்மா, சமுத்திரகுப்தா சூப்பர்மா. வேற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம குப்தர் காலத்தை சொல்லியிருக்கோம். ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின், அதனால தான் இங்க சொன்னேன். சரி சொல்லிட்டேன். புரியுதா பாருங்க, அலாவுதீன் இங்கிலீஷ் புரியுதாமா? நம்ம பிபிடிக்குள்ள போனா ஸோ குஜராத்தை கேப்சர் பண்ணு சொல்லி பார்த்தோமா. அடுத்து ரத்தம்பூரை கேப்சர் பண்ணாரு, சித்தூரை கேப்சர் பண்ணாரு, டெக்கானை கேப்சர் பண்ணாரு. சரிங்களா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன சார் பண்ணாருன்னா, மார்க்கெட்ல ரீஃபார்ம் கொண்டு வந்தாருப்பா. திவானை ரியாசத் சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, எல்லா மார்க்கெட்லயும் ஒரே விலை, எல்லா மார்க்கெட்லயும் விலையை ஃபிக்ஸ் பண்ணுவார். எல்லா மார்க்கெட்லயும் என்ன பண்ணுவார்? விலையை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஃபிக்ஸ் பிரைஸ், விலையை ஃபிக்ஸ் பண்ணுவார். இதுதான்ப்பா வேலை, இதை தாண்டி எவனும் விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாவசிய பொருட்கள் விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். எதுக்குப்பா ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்னா, ஊழல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கரப்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணுவார். சரிங்களா, புரியுதா? கரப்ஷன் நடக்கக்கூடாது, மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழணும். அப்பனா எல்லா மார்க்கெட்லயும் சந்தையிலையும் ஒரே விலை இருக்கணும், எல்லா மார்க்கெட்லயும் ஒரே விலை இருக்குன்னு சொல்லிட்டு தியானை ரியாசத் ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து எல்லா மார்க்கெட் பிளேஸும் ஒரே பிரைஸா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாருப்பா. லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாஸ் பண்ணிருப்பாரு. நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுல வந்து 50% டாக்ஸ் சொல்லியிருப்பாரு. 50% டாக்ஸ் கட்டணும். நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுல இருந்து என்ன பண்ணுவோம்? 50% டாக்ஸ் வரும். எதுல? லேண்ட்ல இருந்து. நீங்க ப்ரொடியூஸ் பண்ண லேண்ட்ல இருந்து 50% டாக்ஸ் கட்டியாகணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் லோக்கல் சிம்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, உள்ளூர் தலைவரா இருப்பாங்க, அவங்க பவர் எல்லாம் பிடிக்கிறாரு. எவனும் வேணாம், நான் ஒரு ஆள் பாத்துக்கிறேன், எவனும் பவர் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லா பவரையும் பிடிக்கிறாரு. புரியுதா? அடுத்தது இவர் இரக்கமற்ற அரசர். நம்ம பார்த்தோம்ல, கருணை உள்ள அரசர் யாருப்பா? இப்பதான் பார்த்தோம். மெர்சி உலர், இரக்கமுள்ள அரசர். அதான் பார்த்தோம், இரக்கமுள்ள அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை பார்த்தோம். யாருப்பா? இரக்கமுள்ள அரசர் யாரு பார்த்தோம்? இப்பதான் பார்த்தோம். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்தது என்ன பண்ணிவானா, இந்த முஸ்லிம்ஸ் நோபல்ஸா இருப்பாங்கல்ல, இவங்க ஒண்ணு சேர்ந்த தடுத்தா இருப்பா. இவங்க எல்லாம் வந்து கூடி பேசினா தப்பு, இவங்க எல்லாம் கூடி பேசவே கூடாது, தடை, பேன் பண்ணிட்டார். இவங்க எல்லாம் கூடி பேசக்கூடாது, எந்த மீட்டிங் நடக்கக்கூடாது, மீட்டிங் பேன் பண்ணிட்டார். ஏன்னா இவங்க மீட்டிங் போட்டாலே நம்மளுக்கு காலி பண்ணிடலாம்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மீட்டிங் போட ஸ்டாப் பண்ணார். இவங்க எல்லாம் மீட்டிங்கே போடக்கூடாது, தம்பி எதுவாக டேட்டா வந்து என்ன பேசு, நீ எதுவாக எந்த டேட்டா பேசு, உங்களுக்குள்ள இந்த மீட்டிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம் நோபல்ஸோட மீட்டிங்கை ஸ்டாப் பண்ணார். சூப்பர்மா, ஜலாலுதீன் கில்ஜி. இரக்கம் உள்ள அரசர் வந்து யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. சூப்பர்மா. முஸ்லிம் நோபல்ஸோட மீட்டிங்கை தடையிறது பார்த்தா முஸ்லிம். சூப்பர்மா. பெரியா லியோ ரெண்டுமே சூப்பர்மா. அடுத்து என்ன பண்ணானா, இந்த சுல்தான்ஸ் இருக்காங்கல்ல, சுல்தான்ஸ் கீழே வேலை பார்க்குற நோபல்ஸ் இருப்பாங்கல்ல, நோபல்ஸோட மேரேஜை தடை பண்ணார். மேரேஜ் உள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது, அந்த விஷயத்த தடை பண்ணார். அதுக்கப்புறம் லாட்ரி இருக்குல்ல, லாட்ரி, கேம்பிளிங்கு, இது எல்லாத்தையும் பேன் பண்ணார். அப்புறம் மது, கேம்பிளிங், ட்ரக்ஸ், ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணிடுவார். 18 கொஸ்டின் பா. எந்த டெல்லி சுல்தான் மது ஒழிச்சாரு, கேம்பிளிங்கை ஒழிச்சு, சூதாட்டத்தை ஒழிச்சாரு, லாட்டரியை ஒழிச்சாரு அப்படின்னா யாரு? அலாவுதீன் கில்ஜி. 18 கொஸ்டின் பா. எந்த டெல்லி சுல்தான் மது ஒழிச்சாரு, சூதாட்டத்தை ஒழிச்சாரு, லாட்டரியை ஒழிச்சாரு அப்படின்னா, யாரு? அலாவுதீன் கில்ஜி. புரியுதாமா? சரி, அடுத்தது ஸோ குஜராத்தை கேப்சர் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மாலிக் கபூர் கிடைச்சாரு, வரிசையா அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்புறம் தேவகிரி, காக்கத்தியா, ஹொய்சாலாஸ், மதுரை, இப்படிதான் சவுத் இந்தியா டிஃபீட் பண்ணாரு. சரிங்களா, அதான் நான் சொன்னேன். சரி, அடுத்தது என்னென்ன சார் ரீஃபார்ம் பண்ணாருன்னா, ஒரு பெர்மனண்டான ஒரு ஆர்மி உருவாக்குனார், நிரந்தர ராணுவ படை உருவாக்குனார். சூப்பரா பண்ணுவாருப்பா, ஆர்மியை பயங்கரமா பண்ணுவார். அதுக்கப்புறம் சோல்ஜர்ஸுக்கு கேஷா கொடுப்பாருப்பா, அந்த இக்தா சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுவார். இக்தான சிஸ்டம் இருந்துச்சுல, அந்த இக்தா சிஸ்டம் வேணாம், அதை அபாலிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, சோல்ஜர் கேஷா கொடுப்பாரு, சம்பளத்துக்கு வேலை வாங்கிட்டு போ, வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவார். அடுத்தது ஸ்பைசஸ் தான் மறுபடியும் சூப்பரா கொண்டு வரும். இந்த ஸ்பைசஸ் கொண்டு வந்து யாருப்பா? இத ஸ்பைசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு? அட்மினிஸ்ட்ரேஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸ்பைசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார்? இவர் எதுல பண்ணிருப்பாருன்னா மார்க்கெட்ல பண்ணிருப்பாரு. ரெண்டு ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல பண்ணிருப்பாரு. ஸ்பைசஸத்தை
ஸ்பைசஸத்தை அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொண்டு வந்தது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஸ்பைசஸ் தான் மார்க்கெட்ல கொண்டு வந்திருப்பார். நம்மளுக்கு தெரியும் யாராவது ஊழல் பண்றாங்களா, நம்மளுக்கு தெரியும் யாராவது கேம்பிள் விற்கிறாங்களா, யாராவது மது விற்கிறாங்களா, எல்லாத்தையும் எடுத்து நிறுத்துவார். எல்லாத்தையும் எடுத்து நிறுத்துவார். சூப்பர்பா, பால்பன்பா, சூப்பர்பா. ஸ்பைசஸத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா பால்பன். அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருப்பார். அது சூப்பரா எஃபெக்டிவா இன்ட்ரடியூஸ் பண்ண யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. மார்க்கெட்ல பண்ணிருப்பார். சரியா, மார்க்கெட்ல பண்ணிருப்பாரு. சரிங்களா, மார்க்கெட்ல பண்ணிருப்பாரு. அடுத்து தக்குன்னு ஒரு முறை தக்குன்னு இருக்கா, தக்குன்னு இதுதான் ஹார்ஸோட முத்திரைப்பா. ஹார்ஸோட வந்து ஒவ்வொரு ஹார்ஸுக்கும் ஒரு பேர் இருக்கும். அதை டக் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. டக் சிஸ்டம் அண்ட் சேரா சிஸ்டம் சொல்லுவாங்க. இதை கொண்டு வந்து யாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். என்ன பண்ணிருப்பாருன்னா ஹார்ஸ், ஒவ்வொரு ஹார்ஸும் ஒரு பேர் இருக்குல்ல, வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, அந்த ஹார்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாரு. டக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூல் கொடுத்திருப்பாரு. ஜெனரல், அசிஸ்டன்ட் ஜெனரல், அந்த மாதிரி வந்து ஒவ்வொருக்கும் ஒரு ஜெனரல் அந்த போஸ்ட் கொடுத்திருப்பாரு. அது பேர் சேரா சிஸ்டம் சொல்லுவாங்க. சேரா சிஸ்டம் இது ரெண்டுமே ப்ரீவியஸ் கொஸ்டின். டக் சிஸ்டம் அண்ட் சேரா சிஸ்டத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. ஒரு இடத்துல எப்படி கேட்டா டக்குன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. டக்குனானது ஹார்ஸ் வந்து பிராண்டிங்கு. சேரானது சோல்ஜர்ஸோட அந்த பொசிஷன் ரோல், சோல்ஜர்ஸோட ரோல் என்னென்ன பதவியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோல். புரியுதா பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா முஸ்தக் ராஜ்ன்ற ஒரு வேலை என்னன்னா வருவாய் வசூல் பண்றதா வேலை. முஸ்தக் ராஜ்ன்ற ஒரு வேலை என்னன்னா வருவாய் வசூல் பண்றதே வேலை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸ் கொஸ்டின். அலை தர்வாசா இதை கட்டினவர் யாரு அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. எங்க இருக்குன்னா அந்த குத்துமினார் இருக்குல்ல, அதுக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி கட்டியிருப்பார். சரியா, என்ட்ரன்ஸ் இது குத்துமினாரோட என்ட்ரன்ஸ் ஆனது அலை தர்வாசா. புரியுதா? அடுத்தது இது என்ன சார் சிரி அப்படின்னா மங்கோல்ஸோட சண்டை போடுறதுன்னு ஒரு தலைவரை உருவாக்கி இருப்பார்ப்பா. இந்த சிறின்றது என்னன்னா மங்கோல் சண்டை போடுறதும் தலைவரை உருவாக்கி இருப்பார். பாப்போமா, மேப்பை போட்டுருவோம். 1298 என்னன்னா மங்கோல்ஸ் வந்து பைத்தியக்கார பயிலுங்க, சும்மா நோட்டிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா சிறிய ஒரு கேப்டன் உருவாக்கி மங்கோல்ஸ் போட்டு அடியடி இருப்பார்ப்பா. சும்மா அவங்க ஓடிட்டே இருக்காங்க. சும்மா நோண்டக்கூடாது ப்ரோ, ஓரளவுக்கு ப்ரோ. அந்த மாதிரி என்னன்னா வெறியாயிடுவாரு. இவரும் மாலிக் கஃபூர் கூட இருப்பாரு. இவங்க மங்கோல்ஸ் போட்டு அடிச்சு டிஃபீட் பண்ணி ஓட விட்டுருவாங்க. இனிமே எவனும் ஊரு பக்கத்தே வரக்கூடாது, எல்லாம் ஊரை விட்டு ஓடுறான்னு சொல்லிட்டு வெட்டி வீசிடுவார். எல்லாத்தையும் வர்றவன் எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டுருவார். புரியுதா? சரி, இதுக்காண்டி ஒரு கேப்டன் உருவாக்கி இருப்பார். அதுதான் அந்த சிரி. இந்த சிறின்ற கேப்டன் உருவாக்குன யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா, அலாவுதீன் கில்ஜி மங்கோல் சண்டை போறதுக்கு உருவாக்கி இருப்பார். சரிங்களா, அதுக்கப்புறம் சொன்னேன் மார்க்கெட் ரெகுலேஷன் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஒரு விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னேன். ஓகேவா? அடுத்தது இதோட அலாவுதீன் கில்ஜி முடியுதுப்பா. அலாவுதீன் கில்ஜி எப்படி சார் இறந்து போனாரு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாப்பா. என்ன சார் கஷ்டம் அப்படின்னா சொல்றேன், எழுதிக்கங்க. அலாவுதீன் எப்படி இறந்து போனார்னா அவர் மரபமான முறையில இறந்து போனார்ப்பா. எப்படி இறந்து போனாரு என்னன்றது யாருக்குமே தெரியல. ஆனா 1314 இறந்து போவார். ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மன்னர். 14 இறந்து போயிடுவாரு. எப்படி இறந்து போனான்ற ஒரு கிளியர் கட்டான சிஸ்டமே கிடைக்கல. சரிங்களா, கிளியர் கட்டா சிஸ்டமே கிடைக்கல. ஆனா இவருக்கு அப்புறம் யாரு வந்திருப்பா அப்படின்னா நான் சொல்றேன், எழுதிக்கங்க. இவருக்கு அப்புறம் யார் மன்னரா வந்தார் அப்படின்னா இவர் அலாவுதீன் கில்ஜியோட பையன் கிஸ்ருகான் சொல்லிட்டு அலாவுதீன் கில்ஜியோட பையன் வருவார். இவரோட பையன் வருவாரு. ஆனா இவரை கொண்டுட்டு யார் ஆட்சிக்கு வந்துருவா? மாலிக் கஃபூர் வந்துடுவார். மாலிக் கஃபூர் ஒரு 35 நாள் வேலை பார்ப்பார். 35 நாள் வந்து கிங்கா இருப்பார். ஆனா அவரையும் கொண்டுட்டு ஒருத்தன் வந்துருவான். அவரை கொண்டுட்டு யார் வருவா அப்படின்னா குத்துபுதீன் முபாரக் ஷா. இவரும் நோபல்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாலிக் கஃபூரை கொண்டுட்டு ஆட்சியை பிடிப்பாங்க. சரிங்களா, அடுத்து இவனை கொண்டுட்டு ஒருத்தர் வருவான். அவன் தான் யார் அப்படின்னா நஸ்ருதீன் குத்பாச்சா. வேற வழி இல்லை, இதை ஆர்டர் தெரிஞ்சுங்க. இது முக்கியம் இல்லை, அடுத்தடுத்து யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்காண்டி நான் சொல்றேன். நஸ்ருதீன் குஸ்ருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. இவருக்கு அப்புறம் எனக்கு யாசுதீன் துக்ளக். இவ்வளவுதான்ப்பா. நான் ஆர்டர் சொல்லிடுறேன். சரியா? சோ இந்த கிஷோர்கான் வந்து யாருன்னா மாலிக் கஃபூரோட அலாவுதீன் கில்ஜியோட பையன். சரிங்களா, இந்த பையனை கொண்டுட்டு யார் வரா? மாலிக் கஃபூர் வராரு. 35 நாள் ரூல் பண்றாரு. அதுக்கப்புறம் அவரை வந்து யார் கொள்றா அப்படின்னா நோபல்ஸும் இந்த முபாரக் கான் இருக்காங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டு இவர் கிங்காராரு.
சரியா? மாலிக் கபர் கொண்டனால அது பழிவாங்க நசருதீன் இஸ்ரோன்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் என்ன பண்ணுவானா இவரை கொண்டுட்டு வந்துடுவார். அடுத்து இவரை கொண்டுட்டு இவர் வருவார். புரியுதா? கிளியரா பாருங்க, கிளியரா பாருங்க. இல்ல குத்புதீன் முபாரக் வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியோட பையன். சரிங்களா? அலாவுதீன் கில்ஜியோட யாஸ்மின் துக்ளக்ன்றது அலாவுதீன் கில்ஜியோட மிலிட்டரி ஜெனரல். இதுவரையும் புரியுதா பாருங்க, இதுவரையும் புரியுதா பாருங்கம்மா, இதுவரையும் புரியுதா பாருங்க, கிளியரா புரியுதா பாருங்கம்மா, இதுவரையும் கிளியரா புரியுதா பாருங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான், இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். நம்ம டெல்லி சுல்தான் நீங்க முடிச்சலாம் வந்தேன், உங்களுக்கு டைம் ஆயிருச்சு. இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவுதான். கிளாஸ் புரியுதாம்மா? கிளாஸ் புரியுதா? போற ஃப்ளோ புரியுதா? போற ஃப்ளோ புரியுதாம்மா? அண்டர்ஸ்டாண்டா இருக்கா? எழுதி போறலாம் கிளியரா இருக்காப்பா? எழுதி போறலாம் கிளியரா இருக்கா? தெரியுதா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க, இந்த மாதிரி ஹிஸ்டரி கிளாஸ் போகுதுன்னு 9 மணிக்கு தினமும் இருக்கும். இது முடிச்சு நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். எக்கனாமிக்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும், வேற லெவலில் கொண்டு போயிருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து சூப்பரா கொண்டு போயிருவோம். புரியுதாம்மா? டவுட்ஸ் ஏதா இருக்கா? டவுட்ஸ் ஏதா இருக்கா? டவுட்ஸ் ஏதா இருக்கா? டவுட்ஸ் ஏதா இருக்காமா? டவுட்ஸ் ஏதா இருக்கா? இன்னைக்கு கிளாஸ் இதான் முடிஞ்சுமா? இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க. ஏதாவது புரியல அப்படின்னா நான் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.